नारायण 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 सदा निरन्तर हरिगुणगा नारायण नारायण श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमहर्षये। हृदाकाशे सदा भान्तं शान्तम् आनन्दरूपिणं ज्ञानभानुम् अहं वन्दे सद्गुरुं श्री सत्यसायिनं मम अन्तर्यामिनं। सच्चिदानन्दस्वरूपं हृद्यस्तीति सदा भाति प्रियं निखिलनिगमार्थसारं यस्य सुरमुनिजनवन्द्यपदाब्जद्वन्द्वं भक्तचित्ताभिरामं यत्तप्रसरति परिमलप्रेमप्रवाहं तमेव मम सर्वं विहरति प्रशान्तिनिलये। साक्षात् ब्रह्मतत्त्वं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्च अर्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदा यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैः ईश्वरसद्यो हृदवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसं आलयं मुहुरहो रसिका विभावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो विनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोन्दं संसारिणां करुणया कपुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय श्रीगोविन्दाय नमो नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं व्रतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। नामसङ्कीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोविन्दनामसङ्कीर्तनं எந்த ஒரு அவதாரமுமே இந்த அவதார காலத்தை லீலை மகிமை உபதேசம் அப்படின்னு பிரித்து பிரகடனப்படுத்துறது. சுவாமி நமக்கு இதை சொல்றார். ஒரு பாகம் பால்ய பருவத்திலையும் அதுக்கப்புறம் லீலைகள் மகிமைகள் உபதேசங்கள் அப்படின்னு தன்னுடைய அவதார நோக்கத்தை இந்த மூணா பிரிச்சுக்கும் எந்த அவதாரமுமே அப்படின்னு சுவாமி சொல்றார். கிருஷ்ணாவதாரத்தில் அதுக்கு ஏற்ப முதல்ல லீலைகள் எவ்வளவோ பண்ணான் பகவான். அங்கனா தர்ஷனிய குமாரலீலவ் அப்படின்னு குழந்தையாக இருக்கும் பொழுது சில லீலைகள் அவள் அப்பா அம்மா எல்லாம் பார்க்குறா போல லீலைகள். இதுக்கெல்லாம் அந்தரார்த்தம் உண்டான்னா அவசியம் இல்லை.
கண்ணன் வெண்ணையை திருடினான் அப்படின்னா அந்த நவநீத ததிச்சோர லீலைகள்லாம் பகவான் பண்ணினான். அந்தரார்த்தம் வேணுமானால் தேடலாம். அழகாவும் சொல்லறா. என்னது அப்படின்னா அந்த நவநீதம்ங்கிறது பக்தானுடைய ஹிருதயம். அந்த அப்போ கடைஞ்சி எடுத்த வெண்ணெய் அப்படிங்கிறது அவன் பண்ண சாதனையின் பலனாக அவனுக்குள்ளே ஏற்படக்கூடிய சுத்தமான பிரேமை. அந்த பிரேமையை இவனே தேடிண்டு வீட்டை உடைச்சுண்டு வந்து எடுத்துப்பான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நவநீத சோர லீலை. அந்த பானையை வெண்ணத்தாழிய எடுத்து மடியில் வச்சுண்டு கண்ணன் கட்டின்னு இருப்பானா வெண்ணையை சாப்பிட்றதுக்காக. வெண்ணத்தாழி கண்ணன்னே சொல்லுவா அந்த ஒரு உருவகத்தை. அப்படி கால் அப்படி மடிச்சுன்னு இருப்பான். ஒரு தொடையில் அந்த வெண்ணெய் பானையை எடுத்துட்டு இந்த கையால் அதை கழுத்தை அணைச்சுன்னு இருப்பான். இந்த கையால் வெண்ணெயை எடுத்து விழுங்குவான். அப்படிங்கிறதுக்கும் ஒரு வியாக்கியானம் சொல்கிறா. என்ன அப்படின்னா அந்த வெண்ணத்தாழி அந்த வெண்ணெய் பானைங்கிறது பக்தனுடைய உடம்பு, பாகவதனுடைய சரீரம். அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் அப்படிங்கிறது அவனுடைய பிரேமை. அந்த பிரேமை தனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால பாகவதனுடைய சரீரத்து மேலேயும் பகவானுக்கு உகப்புண்டு. அந்த பாகவதனுடைய மனசும் சரீரமும் கூட பகவானுக்கு வேணும் என்று சொன்னான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு உடம்பையும் சரீரத்தையும் மனசையும் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டான் இல்லையா அவன். மையர்ப்பிதா மனோபுத்தின்னு சொல்கிறா போல அந்த உடம்பையும் அவன் பகவானுக்கு எப்போ அர்ப்பணம் பண்ணிட்டானோ அந்த உடம்பும் பகவான் ஏற்றுக்கிறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு ஒரு இலையாக இருந்தால் கூட அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். பூவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், பழமாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், சொட்டு தண்ணியாக இருந்தாலும் நான் பக்தியோடு கொடுத்தா ஏற்றுக்கிறேன்னுங்கிறான் பகவான். அதுக்கு சுவாமி அழகாக சொல்லுவர். பத்திரம் அப்படின்னா இலைன்னு நினச்சிக்க வேண்டாம். வெறும் இலைன்னா துளசின்னு சொல்லிவிடலாம். இல்லைன்னா இந்த உடம்பே ஒரு இலை போலத்தான். இந்த உடம்பே ஒரு இலை. இந்த உடம்பை பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணோமானால் பகவான் ஏற்றுக்கிறான். புஷ்பம் அப்படின்னா ஹிருதயம்தான் புஷ்பம். ஹிருதய புஷ்பம்னு சொல்கிறோம் இல்லையா, இதய தாமரை அப்படின்னு. அதையும் பகவான் ஏற்றுக்கிறான். ஜலம் தோயம் அப்படிங்கிற ஜலம். ஜலம்னா என்னென்னா கண்ணுலேருந்து 2 சொட்டு தண்ணி வருதே அதான் ஜலம். பக்தினால் பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த பிரேம பிரவாகம், பிரேமாஸ்ரு, அதையும் பகவான் ஏற்றுக்கிறான். பலம் அப்படின்னா கர்ம பலம். ஏதோ வாழைப்பழம் ஆப்பிள் பழம்னு இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுடைய பலனத்தனையும் பகவானுக்கேன்னு நிஷ்காமியமான கர்மாவை நாம் செய்யும் பொழுது அந்த பலத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறோம் இல்லையா. அந்த பலார்ப்பித்தமானது எல்லாமே சேர்ந்து பகவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான். அப்படிங்கும்பொழுது அந்த வெண்ணத்தாழியும் அப்படி சொல்கிறா. அப்போ அந்த லீலைகள் எல்லாம் பகவான் பண்ணது ஒரு விதத்தில் அந்த பக்தாளுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தணும், அவளை தன்பால் ஈர்க்கணும், அவளுடைய மனதை அவனை தவிர்த்து வேறு எதையும் சிந்திக்காதபடி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த லீலைகளை பண்ணுறான். இப்படி லீலைகளை பலது. கோபிகைகளோடு ராசலீலை, உரல்ல கட்டுப்படுற மாதிரி தாமோதர லீலை அப்படின்னு எத்தனையோ லீலைகளை பண்ணான் பகவான். அதுக்கப்புறம் ராட்சசர்களை வதம் பண்ணி தன்னுடைய மகிமையை பிரகடனம் பண்ணிண்டான். மதுராபுரிக்கு வந்து கம்சனை துவம்சம் பண்ணி உக்ரசேனருக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து தன்னுடைய மகிமை, துவாரகாதீசனாக இருந்து தன்னுடைய மகிமை, மகாபாரத யுத்தத்தில் அத்தனை பேரையும் தோக்கடித்த அவனுடைய மகிமை, ராஜசூய யஜ்ஞத்தில் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக முதல் பூஜையை தான் வாங்கின்ற அந்த ஒரு பெருமை, மகிமை, இத்தனையும் அவனுடைய மகிமை அப்படிங்கிறதுல சேர்த்தி ஆகிறது. அப்போ உபதேசம் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகவான் உபதேசம் பண்ணுறது, சாட்சாத் பகவானே உபதேசம் பண்ணுறது. சங்கிராமமூர்த்தனியான அந்த குருக்ஷேத்திர பூமியில் நின்றுண்டு மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதையை கீதோபதேசம் கீதாச்சாரியனா உபதேசம் பண்ணுறான் பகவான். பிற்காலத்திலேயே அதையே திரும்பி அர்ஜுனன் கேட்கும் பொழுது உத்தரகீதை அப்படிங்கிற ஒரு ரூபத்திலையும் பகவான் அதை உபதேசம் பண்ணுறான். கடைசியில் அவசான காலத்தில் அவதாரம் முடியும் தருணம் வந்த பொழுது உத்தவன் பகவானோடையே கூடவே இருந்தான். உத்தவன் அப்படிங்கிறவன் ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யன், கிருஷ்ணனுக்கு ஒரு கசின் போல வேணப்பட்டவன். கசின் அவன் கிருஷ்ணனுக்கு, தம்பி மாதிரி ஒரு விதத்தில். ஆனால் கண்ணனுக்கு அவன் எல்லாமாகவும் இருந்தான். அவன் தாசனாகவும் இருந்தான், சகாவாகவும் இருந்தான், மந்திரியாகவும் இருந்தான்,
எல்லா ரூபத்திலையும் பக்தனாகவும் இருந்தான், பரம பாகவதனாகவும் இருந்தான் உத்தவன். அந்த உத்தவன் பகவான் தன்னுடைய அவதார காலத்தை முடித்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்பி போக போகிறாருங்கிறது தெரிந்தவுடனே பகவானை தனியாக அணுகினான். பகவான் யாதவ குலத்தெல்லாம் அழியும்படியான ஒரு சங்கல்பத்தை பண்ணி அவள்லாம் ஒருத்தருக்கொத்தர் அடிச்சுண்டு சாக கிடக்க இவர் தனியாக ஒரு விருட்சத்துக்கு நடியில் வந்து உட்காந்துட்டார் பகவான். மைத்ரேய முனி அங்கே வந்தார், மைத்ரேயருங்கிற ரிஷி அங்கே வந்தார், உத்தவனும் அங்கே வந்தான். உத்தவன் பகவான் கிட்ட பார்த்து சொன்னான், உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதே பிரபோ. 5 வயசுலேருந்து நீயே கத்தின்னு இருந்தவன் நான். 5 வயசு குழந்தையாக இருக்கிறச்சே உத்தவன் காலங்கர்த்தால் எழுந்துட்டான்னா கிருஷ்ண தியானத்திலேயே தான் இருப்பானான், கிருஷ்ணனை வச்சுட்டே தான் விளையாடின்னு இருப்பானான். கிருஷ்ண பொம்மை அப்போ கிருஷ்ணனை பார்த்தது கூட இல்லை, கிருஷ்ணன் அங்கே இருக்கான். ஆனால் அந்த கிருஷ்ணன் மேலே அப்படி ஒரு மோகம். அவள் அம்மா காரத்தால் மணியை எடுத்து சாப்பிட வாடான்னு கூப்பிடணுமாம், அப்போ கூட வரமாட்டானாம், கிருஷ்ணனுடையே மோகிச்சுட்டு இருப்பானாம். அப்படி இருந்தா உத்தவன். உத்தவோ புத்தி சத்தமஹா அப்படிங்கிறது பாகவதம். புத்தியில் அப்படி பேர் போனவனாம். ப்ரஹஸ்பதி, தேவகுருவான ப்ரஹஸ்பதியே சாட்சாத்தா இவனை வந்து பார்த்து இப்பேற்பட்ட புத்தி சாத்துரியம் இருக்கிற ஒன்னை நான் சிஷ்யனாக ஏற்றுக்கிறேன்னு தான் சொல்லி கொடுத்தாராம் ப்ரஹஸ்பதி. எல்லாத்த விட என்னதுன்னா கிருஷ்ணனுக்கு அத்தியந்தமான சகா அப்படின்னு சொல்கிறது பாகவதம். அவனை கிருஷ்ணஸ்ய தைத்த சகா அப்படின்னு சொல்கிறது. கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆப்தன், வேண்டப்பட்ட சகான்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட உத்தவன் பகவானை போய் பார்த்து ஷய்யாசனாட்டனஸ்தான ஸ்நான கிரீட அசனாதிஷு கதம் துவாம் பிரியமாத்மானம் வயம் பக்தாஸ்த்யஜேமஹி. கண்ணா, நீ கிளம்புறேன்னு சொல்றிய, படுத்துண்டாலும் எழுந்துண்டாலும் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் உட்கார்ந்தாலும் குளித்தாலும் ஏதாவது ஒரு கிரீடை விளையாடினாலும் எல்லாத்துலேயும் உன்னோடையே கூட இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணிண்டே இருந்த நான் உன்னை விட்டுட்டு இனி இருக்க முடியுமோ சொல்லு. என்னையும் உன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போயேன், உன்னுடைய தாமத்துக்கு என்னையும் கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொன்னான். அந்த தாமத்துக்கு போகணும்னா மாயையை ஜெயிக்கணும். மாயையெல்லாம் ஜெயிக்காமல் அதுக்கு போக முடியாதுங்கிறது தெரிந்ததுனாலே உத்தவனே சொல்கிறான், त्वयोपभुक्त स्रग गंध वासो अलंकार चर्चिताः उच्छिष्ट भोजिनो दासाः तव मायां जयेमहि. உத்தவன் சொல்றான், நீ உடுத்து களைந்தனின் பீதக ஆடையும், ஆழ்வாருடைய வாக்கியம் அது, உடுத்து களைந்தனின் பீதக ஆடைனா இவன் போட்டுன்னுட்டோ அப்புறம் அவுத்து வச்சத்தான் உத்தவன் போட்டுப்பானா. கண்ணன் போட்டு அணிந்து எடுத்து வைத்த மாலையைத்தான் உத்தவன் போட்டுப்பானா. கண்ணன் யூஸ் பண்ணின பெர்ஃப்யூம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா அதைத்தான் உத்தவன் யூஸ் பண்ணுவானா. கண்ணன் போட்டு களைந்த ஆபரணங்களைத்தான் உத்தவன் பிரயோகிப்பானாம். கண்ணன் சாப்பிட்டு மிச்சத்தை தான் உத்தவன் சாப்பிடுவானாம். அவனே சொல்கிறான், நீங்கள் துவையா உபபுக்த, நீ என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம், நீ அனுபவிச்சதுக்கு அப்புறம், ஸ்ரக்கு மாலைகள், கந்த வாசனை திரவியங்கள், வாச துணிமணிகள், அலங்கார வேறு விதமான அலங்காரத்துக்கு ஏற்ப உகந்ததான விஷயங்கள் இத்தனையும், உச்சிஷ்ட போஜினாக, நீ சாப்பிட்டு மிச்சத்தை தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்படி இருந்த எங்களை மாயை என்னதான் பண்ணும் அப்படிங்கிறோம். எங்களை மாயை ஒன்றுமே பண்ணாதே, நாங்கள் மாயை ஜெயிச்சுட்டோமே அப்படிங்க. ஹீ அப்படின்னா, ஹீன்னா ஆமாம்னு அர்த்தம், இண்டீட்னு அர்த்தம், சர்டன்லின்னு அர்த்தம். தப்பாமல் நாங்கள் மாயை ஜெயித்தோம் கண்ணான்னு சொல். ஜெயிச்சுட்டோன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ திமிரான்னா, எனக்கு திமிர் இல்லை, உன்னை தவிர்த்து எனக்கு வேறு ஒன்றும் இல்லாததுனால நீ தான் எனக்கு சர்வங்கிறதுனால மாயைக்கு இங்கே இடமே இல்லையே. மாயை எப்போ வரும்? ஷிரடி பாபா சச்சரித்தாவில் சொல்கிறார், என்கிட்டேருந்து நீ திரும்பும் பொழுது தான் மாயைங்கிறது உன்னை வந்து ஷவுக்கால் அடிக்குமே தவிர நீ என்பாலே பார்க்கும் கால் உனக்கு மாயை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவனை கண்ணனை தவிர்த்து வேற எதையுமே கண்காணாதவனான உத்தவனுக்கு மாயைங்கிறது எங்கேருந்து வரும்? இதில் நமக்கும் ஒரு நல்ல பாடம் நமக்கு வருது. என்ன அப்படின்னா, பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் எதையுமே நம்ம ஸ்வீகாரம் பண்ணணுங்கிறது தெரியறது. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டோமானால் நமக்கு எந்த விதமான தோஷங்களோ மாயைகளோ வந்து அண்டாதுங்கிறது இதில் தெரியறது.
பகவத் அர்ப்பணம் அப்படின்னா ஏதோ வாய் வார்த்தைக்கு நானும் கொடுத்தேன் காமிச்சேங்கிறது இல்லாமல் அந்த பகவானுக்கு எது பிரீத்தியோ அதையே நாமளும் செய்து கொண்டு அந்த பகவானுக்கு என்ன வேணுமோ அதையே நம்ம நினச்சிட்டு இருந்தோமானால் அதுதான் இங்கே உத்தவன் சொல்லக்கூடிய மாயையை ஜெயிக்கும் வழி. அப்படி பகவான் கிட்ட வேண்டி நின்னான். பிரபோ என்னை நீ கூட்டிக்கணும்னு சொன்னான். அப்போ பகவான் சொன்னார், இல்லைப்பா உன்னை இப்போ கூட்டிக்க முடியாது, நீ இங்கே கொஞ்ச காலம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா பகவான். எதுக்குன்னா உன்னால் சில காரியங்கள் ஆக வேணும் உலகத்தில். பாகவத தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை பரமபாகவதனான நீதான் இருந்து கடைபிடித்து உலகத்திற்கு ஒரு வழி காண்பிக்க வேணும். அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஏதோ 4 இடத்துல இப்போ நம்ம பண்ணுற மாதிரி பிரவச்சனம் கூட பண்ண தேவையில்லையாம் உத்தவனுக்கு. பத்ரிகாசிரமத்துக்கு போக சொல்கிறார் பகவான். அவனே ஜனசமூகமே இல்லாமல் பகவானே ரொம்ப பிரேமையோடு சொல்கிறார், உத்தவா நீ எங்கிட்டயே வளர்ந்த குழந்தை, நீ உனக்கு உலகம் தெரியாது, உலகத்தில் சூதும் வாதும் சூழ்ச்சிகளும் ரொம்ப இருக்குது, அவளோட மனுஷாலோடலாம் உன்னால் இருக்க முடியாது, அதனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு பத்ரிகாசிரமத்துக்கு போயிடும், அங்கே யாரும் ஜனன மாட்டம் ரொம்ப இருக்காது, அங்கே நாமே நரன் நாராயணன்கிற ரூபத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த க்ஷேத்திரத்தில் போய் நீயும் தபஸ் பண்ணு, அங்கே பேசாமல் நீ உன் பாகவத தர்மத்தை செய், என்னையே நினைத்து கொண்டு இரு. நீ அப்படி இருந்தால் கலியுகம் வந்துடுத்தோ, நானும் கிளம்புறேன் திருநாட்டுக்கு, இந்த தருணத்தில் நானும் இல்லாத உலகம்னா உலகம் ரொம்ப சிதிலிச்சு போயிடும், நீ ஒருத்தனாவது இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கணும்னு பகவான் ஆதேசம் பண்ணுறான் உத்தவனுக்கு. அப்படி பகவான் கிளம்பி போகிறதுக்கு பேலன்ஸிங்காக உத்தவனா அப்படின்னு கேட்டால் பகவானே சொல்கிறான், உத்தவா நீ எனக்கு இம்மி குறைவு இல்லைன்னு சொல்கிறான், நீயும் நானும் ஒன்றுங்கிறான் பகவான். என்னை விட நீ இவ்வளோ கூட நீ தாழ்த்தி அல்ல, நான் எப்படியோ அப்படி நீ, அதனால் நீ இருந்தால் நான் இருந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லி உத்தவனை பத்திரிக்கை அனுப்புகிறான் பகவான். ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி உத்தவன் சொல்கிறான், என்னை அப்படி அனுப்பிச்சுடாதே, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கோ, ஏதாவது இந்த சத்தியத்தை நீங்கள் உங்கள் வாயால் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் பகவானேன்னு பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் அகம் மகிழ்ந்து ஆகட்டுமே சொல்கிறேனேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துவம் து சர்வம் பரித்யஜ்ய ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷோ மய்யாவேஷ மனசம்யக் சமத்ருக் விசரஸ்வகாம். உத்தவா எல்லா விதமான சங்கங்களையும் எல்லா விதமான ஒரு ராகங்களையும் ஸ்நேகங்களையும் அட்டாச்மெண்ட்ஸையும் விட்டு தள்ளு. சர்வம் பரித்யஜ்யன்னு சொன்னான், எல்லாத்தையும் விடு, கிவ் அப் எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி. எதுன்னா ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு, நம்ம மனுஷா இவாள்லாம் தீஸ் ஆர் அவர் பீப்புள் அப்படிங்கிற அந்த ஸ்நேகம் இருக்கே, அட்டாச்மெண்ட் இருக்கே, கிவ் தட் அட்டாச்மெண்ட் அப் டோட்டலி கம்ப்ளீட்லி. இன்ஸ்டெட் மை ஆவேஷ மனசம்யக்கு, மனசை அப்படியே கொண்டு வந்து என் மேலே வை, என்னிடத்தே வை. அப்புறம் சமதிருக்கு, ஒரே சம நோக்குடன் சமதிருஷ்டியோடு கூட உலகம் முழுக்க நீ போ, ட்ராவல் பண்ணிகிட்டே போய் பத்திரிக்கை போ. இங்கேருந்து எப்படி ஜம்பாக பண்ண முடியும், அவன் துவாரகையிலேருந்து நடந்து தானே பத்திரிகாசிரமம் வரணும் இமாலயத்தில், அதனால் அது வரைக்கும் நீ போகணுமே போ. ஆனால் என்னை தவிர்த்து வேறு எதையும் பார்க்காத வண்ணம் நீ வா, எல்லாமும் நானாகவே இருந்துட்டு அப்படிப்பா. ஸ்னேகங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம 100 வச்சுட்டு இருக்கோம், நம்ம வச்சுக்கிறோமே தவிர அந்த அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறவா யாராவது நம்மளை காப்பாற்ற முடியுமோ சொல்லுங்க. நமக்கு யாருக்குமே அப்பா அம்மான்னு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு, அண்ணா தம்பி அக்கா தங்கைன்னு அட்டாச்மெண்ட் உண்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அட்டாச்மெண்ட் உண்டு, சில்ட்ரன் அப்படின்னு அட்டாச்மெண்ட் உண்டு. ஆனால் இதில் அந்த ஃபாதரோ மதரோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பிரதரோ சிஸ்டரோ சன்னோ டாட்டரோ நம்மளை யாராவது காப்பாற்ற முடியுமா, கரையேற்ற முடியுமா சொல்லுங்க. கடைசியில் கரையேற்ற வேண்டியவன் இவன் ஒருத்தன் தானே. அன்னைக்கு பாட்டுச்சையும் பாடினா, இத்தனாத்தோ கருணா சுவாமி ஜப் பிராண தனுசே நிக்கலே கோவிந்த நாமலே கர் மேரா பிராண தனுசே நிக்கலேன்னு. இந்த உபகாரத்தை பண்ணுப்பா கோவிந்தா, என்னுடைய உயிர் இந்த உடம்பை பிரியும் பொழுது உன்னுடைய நாமத்தை ஸ்மரித்து கொண்டே விட வேணுங்கிறதாவது கொடு எனக்குன்னா. ரமண பகவானும் அக்ஷரமண மாலையில் விட்டிடில் கஷ்டமாம் விட்டிடாது உனை உயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலான்னு சொன்னார். உன்னை விட்டுட்டேன்னா கஷ்டம்ப்பா, அதனால் உன்னை விடாமல் இந்த உயிர் என்னை பிரியட்டுமே அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் ஒருத்தர் தானே கடைசியில் நம்மளை காப்பாற்றக்கூடியவர்.
அவருடைய ஸ்மிருதி ஏற்பட்டாதானே நமக்கு மோட்சம், முக்தி, கதி அப்படிங்கிறது கிடைக்கிறது. இந்த உலகத்திலேயே நம்ம வாழும் பொழுது கூட கோபிகைகள்லாம் கேட்டால் கண்ணனை திரும்பி வீட்டுக்கு போன்னு சொல்கிறிய, வீட்டில் யார் இருக்கா? அங்கே இருக்கிறதெல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தானே. இன்பம் அப்படின்னா அது உங்ககிட்டேருந்து தானே வருது. சாஸ்வதமான இன்பம்ங்கிறது உங்ககிட்டேருந்து தானே வருதுன்னு கேட்குறா கோபிகைகள்லாம். யாருக்குமே லைஃப்பில் அடிபட்டவாளுக்கு இது தெரியுமே. அடிபட்டுட்டோன்னா நமக்கு தெரியும், அடிபடாத வரைக்கும் வேணால் நமக்கு தெரியாதே தவிர ஒரு லைஃப்பில் ஒரு அடின்னு வந்துட்டுனா அப்போது நம்ம யாரை நம்பின்னு இருந்தோமோ, யாரை துணைன்னு நினைத்தோமோ அவர்களும் நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போவும் நம்மளை விடாமல் நம்மளோடு கூட இருப்பது யாருன்னா பகவான் ஒருத்தன் தானே. கூட்டா இன்னைக்கு அவன் தானே திரும்பி ஓடி வருவான் நமக்கு. அப்படி இருக்கிற பகவானை ஸ்நேகம் பண்ணணுங்கிறான் பகவான். அதனால சொல்கிறான், எல்லாத்தையும் விடு, என் மேலே உன் மனசை திருப்பு. யைதம் மனசா வாச்சா சக்ஷுர்பியாம் ஸ்ரவணாதிபிஹி நஸ்வரம் கிருஹ்யமானம் ச வித்தி மாயா மனோமயம். எதை எதை நீ மனசால் எண்ணுகிறாயோ, எதை எதை நீ வாக்கினால் நவில்கிறாயோ, எதை கண்களால் காண்கிறாயோ, எதை காதுகளினால் நீ கேட்கிறாயோ, இவை அத்தனையும் கூட நஸ்வரமானவை, அழிந்து போகக்கூடியவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. இதை தெரிஞ்சு இதெல்லாம் வித்தி மாயா மனோமயம் அப்படிங்கிறான் பகவான். எல்லாம் மாயாஸ்வரூபம், மனதினால் கல்பித்தப்பட்ட ஒரு மாயைன்னு சொல்லலாம். இந்த மாயை யாரோ பண்ணலை, நம்ம மனசே இந்த மாயையை கிரியேட் பண்ணுறது. மனசு தான் இந்த மாயையை கிரியேட் பண்ணுறது. பாருங்கோ, ஒருத்தரை நமக்கு பிடிச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவள்கிட்ட இருக்கிற தோஷங்கள் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஊரில் இருக்கிறவா அத்தனை பேரும் சொல்லுவா, அவரை போய் நம்புறியே, அந்த மனுஷனை போய் நம்புறியா, அது பொல்லாததுன்னு சொல்லுவா. நமக்கு பிடிச்சிடுத்துன்னா அவள் அதெல்லாம் சும்மா நீங்கள்லாம் சொல்கிறேன், இல்லவே இல்லையே, அது மாதிரி உத்தமர் உலகத்தில் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளை இந்த மாயை எங்கேருந்து வந்து மனசுலேருந்து வந்தது. சொல்கிறவா சொன்னாலும் நம்ம கேட்கறதுக்கு இல்லாமல் மாறிடும் நம்மளை. ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட் இருந்துடுத்தோம்னா அப்படி ஆக்கிடும் நம்மளை. அந்த வித்தி மாயா மனோமயம்ங்கிறான் பகவான். மனசுனால உற்பத்தியான இந்த மாயை, இந்த மாயையிலேருந்து ஜெயிக்கணும்னா எங்கேயுமே சங்கம் வச்சுக்காத. சையன தள்ளில் செய்வினை சுடுமலால் உய்வகை ஏதுரை அருணாச்சலாங்கிறார் பகவான், ரமண பகவான். உன்னை விட்டுட்டு இந்த பக்கம் நான் பிரிஞ்சு விட்டேன்னா நான் பண்ண வினையானது, கர்ம வினையானது என்னை சுட்டு பொசுக்கும். அதனால நான் உய்வதற்கு ஒரு வழி என்ன, உன்னை பிடிச்சிக்கிறது தானே இங்கே வழி எனக்கு அப்படிங்கிறது பகவான் சொல்கிறார் அக்ஷரமண மாலையில். அதனால என்ன பண்ணணும், தஸ்மாத் யுக்தேந்திரிய கிராமோ யுக்த சித்த இதம் ஜகத் ஆத்மனீக்ஷஸ்வ விததம் ஆத்மானம் மயதீஸ்வரே ஞான விஜான சம்யுக்த ஆத்மபூத ஷரீரினாம் ஆத்மானுபாவ துஷ்டாத்மா நாந்தராயைர் விகன்யசே. அதனால தஸ்மாத்து உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி, மனசையும் சித்தத்தையும் அடக்கி, இந்த உலகத்தை உனக்குள்ளேயே பார். ஏன்னா இந்த உலகங்கிறது உங்ககிட்டேருந்து வந்த ஒரு மாயா மாத்திரம்தானே. அதனால இந்த உலகத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை அல்ல, இந்த உலகம் நம்மிடத்தே இருக்குங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறதுனால அந்த உண்மையில் நினச்சி இந்த உலகத்தையே உனக்குள்ளேயும் உன்னை எனக்குள்ளேயும் பார் அப்படின்னு சொன்னான் பகவான். இந்த உலகை உன்னுள்ளும் உன்னை என்னுள்ளுமாக பார். See the world inside you and you inside me அப்படின்னு பகவான் சொல்றார். What does that mean? அப்படின்னா the world is but an illusion created by my own imagination, by my own mind. There is no reality to it other than what I am giving to it. And the reality of this world that I perceive is limited by my senses, by my intelligence, but by my knowledge, etc. நான் கொடுக்குற முக்கியத்துவம் தானே அதுக்கு. ஒரு பெரிய மகாத்மாவே வந்துட்டா கூட அவர் மகாத்மான்னு நமக்கு தெரியலையேன்னா அவர் நம்ம ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லையே. இந்த பாகவதமே பெரிய விஷயம் நம்ம நினச்சிட்டா தானே பெரிய விஷயமா நமக்கு உள்ளே போய் புகுறது. அது ஒன்றும் ஏதோ ஒரு கதை தான்னு சொல்லிட்டா கதையாக நின்று போய்டுறது. பகவான் உள்பட நம்ம அவர் கொடுக்குற முக்கியத்துவத்தில் தானே முக்கியம் அடையிறார். அப்படி இருக்கிறச்சே இந்த மனசுனால கல்பித்தமான உருவகப்படுத்தின இந்த என்டையர் உலகம் இருக்கே, இதை என்ன பண்ணணும்னா இதை மனசில் திருப்பி வாங்கிட்டு விடணும். அதுதான் சொல்கிறார், இந்த உலகை உன்னுள் பார். நாம் எங்கே இருக்கோம்?
உலகம் எங்கிட்ட இருக்குன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, எங்கேருந்து உற்பத்தி ஆனேனோ அந்த ஸ்தானத்துக்கு திரும்பி போகிறதான் நீங்கள் பகவான் சொல்கிறார், உன்னை எண்ணில் பார் அப்படின்னு. ரமண பகவானுடைய சன்னதியில் ஒருத்தர் ஏதோ ஒரு கவிதை எழுதினார், ஒரு போயம் எழுதினார். அதில் நானும் அவனும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு பதத்தை போட்டு எழுதினார். ஏன்னா அத்வைதம் தானே, நானும் அவனும் ஒன்றுன்னு சொன்னார். பகவானுக்கு அதை திருத்த எல்லாரும் கொடுப்பா, எழுதினா பகவான்கிட்ட கொடுப்பா. பகவான் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர் எல்லாத்தையும் கரெக்டாக திருத்தி எழுதி கொடுப்பார். ஆனால் கான்டென்ட்டை மாற்ற மாட்டார் பெரும்ப. ஏன்னா அது அவளுடைய எண்ணங்கள், அதை மாற்றுறதுக்கு நம்ம எதுக்குன்னு சொல்லிவிட்டோம். அப்படி ஏதாவது மாற்றணுமாயின் அதில் இருக்கக்கூடிய வியாக்கரணத்தில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அதை மாற்றி கொடுப்பார். இல்லை எழுதும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு வந்து கொடுத்தோன்னா அதை மாற்றி கொடுப்பாரே தவிர வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் இவர் கொடுக்கும் பொழுது நானும் அவனும் ஒன்று அப்படிங்கிறத அடிச்சுட்டு பகவான் எழுதினார், நானும் அவனில் ஒன்றுன்னு எழுதினார் பகவான். நானும் அவனில் ஒன்று, அந்த பகவானிடத்தை நானும் ஒன்று. இது அத்தனை பேரும் நம்ம எங்கே இருக்கோம்? நான் பகவான்கிட்ட தான் இருக்கோம். இது பகவானுடைய பெரிய சரீரம். அந்த பகவானுடைய பெரிய தேகத்தில் சரீரத்தில் நாம் அத்தனை பேரும் ஒரு அவயவங்கள் தான். We are all but cells in the body of the cosmic body of the Lord. We are all part of Him. We are made up of Him. We make Him up. இது ஒரு சமஷ்டியாக இருக்கக்கூடியது தான் நம்ம பகவான். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பகவான். நமக்கு அல்லாதையும் பகவான் இருக்கான், ஆத்மஸ்வரூபனாக பகவான் இருக்கான். ஆனால் பகவானுக்கு ஒரு சரீரம் அப்படின்னா அந்த ஜெகத்தான் பகவானுடைய சரீரம் அப்படின்னு. அதனால நானும் அவனில், அவனி என்னுள், நானோ அவனில். அவனி அப்படிங்கிறது தமிழில் பூமிக்கு ஒரு பதம். அவனி அப்படிங்கிறது என்னுள், நானோ அவனுள். இப்படியா நினச்சிக்கோ. இதுதான் ஞானம். இந்த ஞானத்தினுடையும் இந்த விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஞான விஞ்ஞான சம்யுக்த ஆத்மபூத ஷரீரினா ஆத்மானுபாவ துஷ்டாத்மா ந அந்தராயைஹி விஹன்யசே. இப்படி இந்த பாவத்தை நீ மனசில் வச்சுட்டே ஆனால் இந்த ஞான விஞ்ஞானத்தோடு சேர்ந்து எல்லாம் என் உருவம் அப்படின்னு நினச்சிக்கோ. அது எப்படி வரும்? பக்தினாலையும் பிரேமையினால தான் வருங்கிறத ரமண பகவான் அழகாக சொல்லி காமிச்சு கொடுத்தோம் நமக்கு. உன்னிடத்தில் ஒப்பு வைத்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டு எல்லாமும் உன் உருவாய் அந்நியமில் அன்பு செய்யும் அன்னோன் அருணாச்சலா வெல்கும். உன்னில் ஆழ்ந்தே பகவான் முடிக்கிறச்சே தான், உன்னில் ஆழ்ந்தே, உன்னில் அப்படியே ஆழ்ந்து அப்சர்வ் ஆகி அவன் ஜெயிச்சுடுவான். எதை? மாயையை. எதனால்? உன்னிடத்தில் ஒப்பு வைத்த உள்ளத்தால். அது உன்னிடத்தில் தன்னுடைய ஹிருதயத்தை உன்னிடத்தை கொடுத்ததுனால, பக்தியெல்லாம் பிரேமை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்ததுனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரேமையை எல்லா இடத்துலையும் விதரணம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பகவான் ஒரு தடவை, சுவாமி ஒரு தடவை வெளியில் வந்து எங்ககிட்ட பசங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தா, MBA பாய்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தா, அவகிட்ட சுவாமி சொன்னார், நோ ஷேர்ஸ், நோ ஷேர்ஸ் அப்படின்னார். திடீர்னு வந்து நோ ஷேர்ஸ்ன்னார். எல்லாம் தலையாட்டித்துகள். புரிஞ்சுதா அப்படின்னார். புரிஞ்சுது சுவாமின்ட்டு. என்ன புரிஞ்சுதுன்னா, ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணப்படாது போல் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஓ மண்டை அப்படின்னார் சுவாமி. அதை சொல்லலை, உன்னுடைய அன்பை யாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காத பகவானுக்குத்தான் அப்படின்னார். பகவானுக்கு தான் அன்பு. அப்போ லவ்வால்னு எல்லாருக்கும் அன்பு கொடுன்னு சொன்னீங்கன்னா, எல்லாரையும் பகவானாக அன்பு கொடு, மனுஷாலாக பார்த்து அன்பு கொடுக்காதே, எல்லாரும் பகவானாக பார்த்து அன்பு கொடு. ஈஸ்வர ஸ்வரூபமாக எல்லாரையும் பார்த்து அன்பு செய். மனுஷாளுக்கு மனுஷா நம்ம பிரீத்தி பண்ணுறது அவளுடைய நாம ரூபங்க குணங்களுக்காக தான் பண்ணுறோம். அவள் அழகாக இருக்கான்னு அன்பு பண்ணுறோம், அவள் பணக்காராளாக இருக்கான்னு அன்பு பண்ணுறோம், அவகிட்ட ஏதோ வித்தைகள் இருக்குன்னு அன்பு பண்ணுறோம், நம்மக்கிட்ட நன்னா இருக்கான்னு அன்பு பண்ணுறோம். இப்படி அவளுடைய குணங்களோ வித்தியைகளோ இல்லை அழகோ வயசோ இந்த மாதிரி எதையாவது ஒன்றை பார்த்து தான் அன்பு பண்ணுறோமே தவிர இல்லை நம்மளுடையவர்கள்னு அன்பு பண்ணுறோம். என் குழந்தை என் குட்டின்னு அன்பு பண்ணுறோம். அது பகவானுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு அல்ல. இங்கே தான் பகவான் சொல்கிறான், அன்பை ஷேர் பண்ணாது, பகவானுக்கு தான் அன்புங்கிறான். அதனால ஆத்மபூத ஷரீரி, நாம் எல்லாத்துலேயும் ஆத்மா சமமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த ஆத்மானுபாவத்தினாலே திருப்தியை அடைந்து ஆத்மானுபாவ துஷ்டாத்மா அப்படி இருந்தியானா எந்த விதமான உனக்கு வேற்றுமையும் கண்ணுக்கு படாது, யாரையும் வேற விதமாக நீ பார்க்க மாட்டாய். அதனால
சர்வபூத சுகிருஷாந்தோ ஞான விஜான நிச்சய பஷ்யன் மதாத்மகம் விஸ்வம் ந விபத்யேத வை புனः. எல்லாம் இந்த இந்த சர்வபூத சுகிருத்தாக, எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக. நமக்கு யாருமே எனிமி கிடையாது, துவேஷிகள் யாருமே கிடையாது நமக்கு உலகத்தில். எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவா தான். ஏன்னா எல்லாம் நம்ம பெருமாள் தான், நம்ம பகவான் தான் எல்லா ரூபத்திலையும் இருக்க. சாந்தகா, எல்லார்கிட்டையும் அன்போடு இருந்தால் நமக்கு சாந்தி ஏற்பட்டுடும். துவேஷம் வச்சுட்டா தான் உள்ளுக்குள்ளே கொதிச்சுண்டு நமக்கு கோபம் தாபங்கள்லாம் வரும். பிரேமையோடு இருந்துட்டோமானா நமக்கு சாந்தி தானாக வந்துடும். ஞான விஜான நிச்சய, ஞானத்தினாலையும் அதனுடைய அனுபவபூர்வமான விஜானத்தினாலையும் நிச்சயம் அடைந்த பிறகு பஷ்யன் மதாத்மகம் விஸ்வம், உலகம் முழுக்க என்னுடைய ரூபமாகவே பார். உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது, உனக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு பகவான் இந்த ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை முதல்ல எடுத்த எடுப்பிலேயே உத்தவனுக்கு உபதேசம் பண்ணுறார் பகவான். ஏகாதசம் அப்படின்னு 11வது ஸ்கந்தம் 31 அத்தியாயங்கள் கூடியது. அது எல்லாமே உபதேசபரமாக ஞானபரமாக இருக்கிற விஷயங்கள் தான். ஆனால் நமக்கு அவ்வளோ அவகாசம் போகாது, நமக்கு அவ்வளோ காலம் இல்லை. அதனால் சுருக்கி அங்கங்கேருந்து சிலது தான் எடுத்து நம்ம அந்த உத்தவ கீதையில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல எடுத்த எடுப்புலேயே பகவான் சொன்ன ஒரு உபதேசமானது, எல்லாம் என் உருவு, எல்லாமும் என் உருவம்தான், உலகத்தை நானாக பார் அப்படிங்கிறது தான் பெரிய பிரதானமானது. கடைசி உபதேசமும் இதுதான், முதல் உபதேசமும் இதுதான். நடுவில் வரதெல்லாம் இதை எப்படி அடையிறதுங்கிறதுக்கான வழிமுறைகள் தான். பண்ண வேண்டியது அப்படிங்கிறது பகவானாகவே உலகத்தை பார்க்கறது. இதம் ஹி விஸ்வம் பகவான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே இந்த பாகவதத்தை எழுதுவதற்கு முன்பதாக நாரதர் வியாசனுடைய ஆசிரமத்துக்கு வந்து அவருக்கு சொல்கிறார், உனக்கு சங்கேத மாத்திரமாக சொல்கிறேன், ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன் உனக்கு, இந்த க்ளூவை வச்சுட்டு நீ மிச்சதெல்லாம் நீ பெருசாக எழுதிக்கோன்னார். என்னதுன்னா இதம் ஹி விஸ்வம் பகவான் அப்படிங்கிறது தான். இதம் ஹி விஸ்வம் பகவான் அப்படிங்கிறது தான் என்னைக்கு இருந்தாலும் சத்தியம். சர்வம் கலுவிதம் பிரம்ம நேஹனாஸ்தி கிஞ்சன அப்படிங்கிறது உபனிஷத்து. இது எல்லாம் பிரம்மம், பிரம்மத்தை தவிர்த்து வேறொன்று இங்கில்லை அப்படின்னு சொல்றது. ஜலாநிதி சாந்த உபாசித்த அப்படின்னு இன்னொரு வாக்கியமும் போடுறது. இதே எல்லாம் இதிலிருந்து வந்தது, எல்லாம் இதிலேயே நிற்கிறது, எல்லாம் இதுக்குள்ளேயே ஒடுங்குகிறது அப்படிங்கிற ரூபத்தில் அந்த பிரம்மத்தை தியானம் செய்வாயாக. எல்லாம் பிரம்மன், இதுதான் பெரிய ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயம். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தியாக நம்ம சொல்கிறது கூட எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, பேர் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஆனால் விஷ்ணுங்கிற பேர் 2வது பேராக தான் அதில் வருது. விஸ்வம் விஷ்ணுகு வஷட்காரஹான்னு வருது. விஸ்வ சஹஸ்ரநாமமாக இருக்கணும் நியாயப்படி பார்த்தா. விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொல்கிறது ஏன்னா 2வது பேர் தான் விஷ்ணு. விஸ்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்துங்கிறதுனால இந்த உலகமே விஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால விஸ்வம் உலகம் அப்படிங்கிறது தான் முதல்ல போட்டா பேரா. உலகம் பொய்யாச்சே, உலகம் மனோகல்பிதமாச்சே, மனோ மாயைன்னு சொன்னீரே, அப்புறம் உலகம்தான் விஷ்ணுங்கிறேன்னா இந்த உலகம் பிரம்மம் தான், அதை வேறாக பார்ப்பது தான் இங்கே மாயைன்னு கூறப்படுறது. இது இல்லாமல் வேற மாதிரி இந்த உலகத்தில் இப்போ எத்தனை எல்லாத்தையும் பார்க்குறோமோன்னு நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லாம் நமக்கு என்ன பகவானாவா தெரியுறது? எல்லாம் பகவானாக தெரியுறதோ? நமக்கு எல்லாம் வேற வேறையாக தானே தெரியுறது. பிரம்மாவுக்கு பகவான் ஒரு லீலை காமிச்சான். அங்கேருந்து வந்தார் பிரம்மா, இந்த குழந்தைகளையும் கண்ணுக்குட்டிகளையும் சேர்த்து பத்திரமா வச்சுட்டு அங்கேருந்து திரும்பி என்னதான் ஆறுது பார்க்கலாம்னு வந்தார். அந்த வந்த பொழுது என்ன பார்த்தார்? அத்தனை பேரும் இருந்தா, எல்லா கண்ணுக்குட்டிகளும் இருந்தது, எல்லா கோபால பசங்களும் இருந்தார்கள். எல்லாத்தையும் பார்த்தார். ஆனால் எல்லாரும் யாருன்னா கண்ணன் தான் எல்லாராகவும் ஆயிருக்கான். ஆனால் அப்படி தெரியல. முதல்ல எல்லாம் நானாத்வமாக தெரிஞ்சுது, எல்லாம் வேற வேறையாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாம் நாராயண ஸ்வரூபமாக தெரிஞ்சுது. இதில் தான் அந்த ரகசியமே இருக்குது. அதனால தான் பரம குஹ்யமான கோப்பியமான விஷயத்தையே நான் உனக்கு சொல்கிறேன்னு சுகர் சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த கதையை. எல்லாம் பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோமானால் அப்போ அந்த வேறு வேறுங்கிறது போய் எல்லாம் ஒரே ஸ்வரூபமாக போயிடுத்து. அப்போ இந்த உலகம் வேறு வேறாக இருக்கும் பொழுது அது போய், எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது அது மெய் அப்படின்னு பிரம்மாவே பார்த்தார் இல்லையா? புரியுறதா உங்களுக்கு? இது பிரம்மா வந்து பார்த்த உடனே
பலதுகளை பார்த்தார். பல பசங்கள் இருந்தால் இந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாமும் இருந்தது. இப்போ இது உண்மையா இது பொய்யான்னு யோசிச்சார் அவர். அப்போ அங்கே வச்சிருக்கேனே அது உண்மையா இது உண்மையான்னு யோசிச்சார். அதுலேயே தெரியறது அது பொய்ன்னு. ஏன்னா உண்மை இல்லை அதில். அப்போ எது உண்மைன்னா எல்லாம் கண்ணன்கிறது உண்மை, எல்லாம் வேறு வேறுங்கிறது பொய். அப்போ முதல்ல பார்க்கும் பொழுது அது பொய்யாக இருந்தது. இது எல்லாம் பொய், என்ன இவாள்லாம் இங்கே வச்சிருக்கேனே பத்திரப்படுத்தி, அப்போ இதெல்லாம் பொய் தானே அப்படின்னு பிரம்மாவுக்கு தோணித்து அடுத்த க்ஷணமே எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக மாறின உடனே இதல்லவோ மெய் அப்படின்னு தோணித்து, இதுதானே உண்மைன்னு தோணித்து. அதே கண்ணுக்குட்டி இருந்த இடத்துல தான் இப்போ ஒரு நாராயணன் தெரியறான். அதே ஒரு கோபால பையன் இருக்கிற இடத்துல தான் இப்போ நாராயணன் தெரியறான், வேற இடத்துல தெரியலை. அப்போ என்ன அர்த்தம் அதுக்குன்னா, இது முன்னாடி ஒரு கோபாலனா இருந்தது, இப்போ பகவானா இருக்கு. இது முன்னாடி ஒரு இடையனா இருந்தது, இப்போ சாட்சாத் பகவானா அதே தான், அங்கேயே தான், அதுவே தான் அப்படி இருக்குன்னு தெரியறது இல்லையா? அதே போல தான் இந்த உலகம் முழுக்க இருக்கு. இப்போ உலகமாக தெரியறது நமக்கு. பிரம்மா முதல்ல பார்த்தா மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். எல்லாம் வேற வேற மனுஷாலாக தெரியறா நமக்கு. வேண்டப்பட்டவாளும் வெறுக்கத்தக்கவாளுமாக நமக்கு தோன்றுறது இப்போ மனசுக்கு. இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னலாம் நம்ம மனசு இது எல்லாத்தையும் இருவகைப்படுத்திகிட்டே இருக்கு. இதுதான் டியூவாலிட்டின்னு சொன்னான். டியூவாலிட்டின்னு துவைத்தம்னு எதை சொன்னான்னா எல்லாத்தையும் ரெண்டாக பிரிக்கிறோமோன்னு நம்ம எதுவாக இருந்தாலும் ரெண்டாக பிரிச்சுடும். இவாளை பிடிக்கும், இவாளை பிடிக்காது, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு நல்லது, இது எனக்கு கெட்டது, இது அப்படின்னு ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டே இருக்குமே தான் டியூவாலிட்டி, துவைத்தம். துவைத்தம் எங்கே இருக்குன்னா எல்லாம் ஒன்றா இருக்கு. ஒரே பகவானாக இருக்கும் பொழுது அந்த பகவான் பிடிக்கும் பகவான் பிடிக்காதுன்னு ரெண்டுத்தையும் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அப்படி பார்க்க முடியலையே. அதை பார்க்காததுனால தானே இந்த அஜ்ஞானம் நமக்கு ஏற்படுறது. இன்னி வரைக்கும் நம்ம அப்படி தானே கஷ்டப்பட்டு இருக்கோம். உலகத்தில் ஏன் கஷ்டப்படுறோம்? உலகத்தில் கஷ்டங்கிறது நமக்கு ஏன் வருது சொல்லுங்க? கஷ்டம்னா என்ன? முதல்ல நமக்கு பிடிக்காதது நமக்கு நேர்ந்துடுத்துனால அது கஷ்டம். நமக்கு விருப்பமில்லாத ஒரு பொருளோ ஒரு நபரோ நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டால் ஆனால் நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கறது, துக்கத்தை கொடுக்கறது. எல்லாத்தையும் வேற வேறையாக பார்க்கறதுனால தானே சிலது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக இருந்தால் எப்படி கஷ்டம் கொடுக்கும்? கஷ்டமே இல்லையேங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிடுறோம். கஷ்டம்னா என்ன? எனக்கு பிடிக்காதது நடந்தது, நான் விரும்பாதது நடந்ததுன்னா நீ விருப்பு வெறுப்புன்னு வச்சுன்றதுனால தானே உனக்கு கஷ்டம் வந்து. அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைன்னா கஷ்டம் இல்லையே. கசப்பா வேப்பிலை வேப்பிலையை நன்னா அரைச்சி ஒரு கொழுந்து பண்ணி அந்த வேப்பிலையை ஒரு உருண்டை பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? Neem leaves. You take neem leaves and make a nice paste and make a round ball of it, and if you are given that, how will you feel? How will you like it? பிடிக்காது. பிராணனுக்கே அபாயம் இருக்கு. இதை சாப்பிட்டா தான் உன் சுகர் குறையும், இதை சாப்பிடுன்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? கொண்டா சாப்பிட்றேன், பிராணனுக்கு காப்பாற்றுறது, என்ன பிராணரக்ஷகா சொல்லிட்டு சாப்பிடுவேன். அது இப்போ பிடிப்பு வெறுப்பு, அது இப்போ நான் உனக்கு வந்து கஷ்டம் இல்லை, அது உனக்கு இது எனக்கு உபகாரம் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். அதை என்ன மாறித்து? உன் எண்ணம் மாறித்தே தவிர அது மாறி இல்லையா? அது கூட கசப்பு குறைஞ்சி போயிடுத்தானே. அதோட கசப்பு குறைஞ்சி போலியா? நானும் அப்படியே தானே இருக்குது. ஆனால் உனக்கு அது நன்மை பயக்கும்னு எப்போ உன் மனசில் ஒரு எண்ணம் எழுந்ததோ அப்போ இனிமேல் அதையும் நீ ஏற்றுக்க ரெடியாக இருக்க. அது கஷ்டம் கொடுக்கல உனக்கு. இப்படியாவது ஒரு வழி கிடச்சிதேன்னு இன்பமாக நீ அதை சாப்பிட்ற, சந்தோஷமாக சாப்பிட்ற நீ அதை. அப்போ இந்த நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் நம்மளுடைய மனசினால் பண்ணக்கூடிய ஒரு பிரமை தானே. அதனால் பகவான் சொல்கிறான், எல்லாம் என்னுடைய உருவம், எல்லாம் என்னுடைய ஸ்வரூபங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஆனால் சாதாரணமாக இப்போ நமக்கு தெரிஞ்சுடாது. அது வெறுமை நம்மளை விட்டால் தெரியாது. அது தெரியறதுக்குன்னு ஒரு வழி வேணும். என்னதுன்னு நான் பகவான் சொல்கிறான், நரோ தயதி மாம் யோகோ ந சாங்கியம் தர்மயேவச்ச ந ஸ்வாத்யாயஸ்தபஸ்த்யாகோ நேஷ்டாபூர்த்தம் ந தக்ஷிணா விரதானி யஜ்ஞஸ்ச சந்தாம்சி தீர்த்தானி நியமா யமாகா யதா வருந்தே சத்சங்கஹா சர்வசங்காபஹோஹிமா. உத்தவா, யோகம் அப்படிங்கக்கூடிய அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி முனி வகுத்து கொடுத்த அஷ்டாங்க யோகம்னு ஒன்று இருக்குது.
யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு 8 அங்கங்களோடு கூடிய அஷ்டாங்க யோகம். அதை பண்ணுறவாளும் உண்டு. சாங்கியம், சாங்கியம் அப்படின்னா தத்துவ விசாரணை பண்ணுறது, ஃபிலசாபிக்கல் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது, தத்துவ விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் சாங்கியம். தர்மம், அவளுடைய தர்மத்தை பண்ணுறது, தர்மம் இது தர்ம காரியங்கள் அப்படின்னு பண்ணுறது. ஸ்வாத்தியாயா, அவவா வேதத்தை தானே படிச்சுட்டு உபனிஷத்தை படிச்சுட்டு ஆத்தியாத்மிகமான சாஸ்திரங்களை படித்துக் கொள்வது, இது ஸ்வாத்தியாயம். தபஸ், இது தபஸ். தியாகம், எல்லாத்தையும் விட்டு தள்ளி சர்வசங்க பரித்தியாகியாக ஆகி காட்டுக்கோ இல்லை எங்கேயோ ஒரு சன்னியாசியாக போகிறது. இஷ்டாபூர்த்தம், இஷ்டாபூர்த்தம்னா சமூக சேவை, எல்லாருக்கும் போய் சர்வீஸ் பண்ணுறது, கம்யூனிட்டி சர்வீஸ். தக்ஷிணா, சேரிட்டியில் எல்லாருக்கும் கொடுக்கறது. விரதானி, விரதங்களை அனுஷ்டானம் பண்ணுறது. யஜ்ஞங்ச்ச, யஜ்ஞங்களை பண்ணுறது. சந்தாம்சி, வேதத்தை சொல்கிறது. தீர்த்தாணி, பல க்ஷேத்திரங்களுக்கு போகிறது. நியமா யமாக, நியமத்தோட கண்ட்ரோலோடு இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட இவ்வளவு பண்ணாலும் நான் அவ்வளோ திருப்தி அடைய மாட்டேன். எப்படி சத்சங்கத்தினால் எனக்கு திருப்தி ஏற்படுமோ அந்த விதமாக இது எதுவுமே என்னை திருப்திப்படுத்தாது அப்படின்னு பகவான் சொல்கிறான். சத்சங்கத்தில் போய் நீ சேருவையானால் அது என்னை மகிழ்வித்திடும், அது என்னை ரொம்ப திருப்திப்படுத்திடும். நீங்கள் அதுக்கு பதில் இதெல்லாம் பண்ணி சத்சங்கத்துக்கு மாத்திரம் போக மாட்டேன் இதெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு அது திருப்தி கிடையாது. பகவானே சொல்கிறான், நீ சர்வீஸ் பண்ணு, ஆனால் சத்சங்கத்துக்கு போக மாட்டேன், நீ சர்வீஸ் பண்ணியானா எனக்கு திருப்தி இல்லை. அப்படி சொல்கிறான், பாக்கி திருப்தி இல்லைங்கிற. ஏன்னா ஏன் சத்சங்கத்தில் உட்காந்துக்கணும் அப்படின்னாலே ஒரு ஹியூமிலிட்டி வேணும். சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஹியூமிலிட்டி வேண்டாம். நான் பண்ணுறேன் பாருன்னு பண்ண தோணும். இப்போ சத்சங்கத்தில் இத்தனை மேல் உட்காந்து நான் சொல்கிறத கேட்டுன்னு இருக்கேன். நீங்கள் யாராவது ஏதாவது பண்ணுறீங்களோ கொட்டாவி விடுறதை தவிர்த்து? நான் ஒருத்தன் தானே கத்தின்னு இருக்கேன் கரடியா 7 நாளா. இங்கே பண்ணுறதெல்லாம் நான் சொல்லுவதை கேட்க வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஹியூமிலிட்டி வந்தால் தானே கேட்க முடியும். இல்லைன்னா என்ன தோணும், இவரை விட நமக்கே தெரியும், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டது தான், எல்லாம் நமக்கே தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம் எழும்பிடுத்துனா உங்களால் உட்கார முடியாது. இவன் சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு உனக்கு எழுந்துடுத்துனா உட்கார முடியாது. என்னை விட சின்ன வயசுக்காரன் தானே இவன் என்ன சொல்கிறதுன்னு தோண்டி போயிடுத்துனா உங்களால் கேட்க முடியாது. இவர் யாரோ சொல்கிறாரே, தெரிஞ்சது போல் சொல்கிறாரே, கேட்போமே அப்படின்னு நீ கேட்பதற்கு ஒரு வினயம் வேணும். அகங்காரத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். சேவை பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வேலை. ஏன்னோ அவள் பெருசாக முக்கியமாக ஓடி ஓடி திரிஞ்சு பண்ணுறாளே, நமக்கே தெரியாமல் நமக்குள்ள அகங்காரம் அபிவிருத்தி ஆகும். அதில் ஜாக்கிரதையாக பண்ணோமான சேவை மகா உத்தமமான விஷயம். அந்த ஜாக்கிரதை இல்லாமல் கொஞ்சம் கூட நம்ம அலட்சியம் உள்ள வந்துடுத்து அப்படின்னா, நான் செய்கிறேங்கிற எண்ணம் வந்துடுத்துனா நீ பண்ண அத்தனையும் வியர்த்தமாக போயிடுத்தேன், வேஸ்டாக போயிடுத்தேன். நான் பண்ணுறேங்கிறது இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தானே சேவையே, அகங்காரம் அழிய வேணுங்கிறதுக்காகத்தானே சேவையே பண்ணணும் சமாஜத்துக்கு. அதனாலேயே அகங்காரம் பெருசாக எடுத்துடணும், அப்புறம் என்ன பிரயோஜனம் நீ பண்ணுறதுக்கு? ஆஸ்பத்திரிக்கு போய் வியாதி சரியாகணும், ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னும் 10 வியாதி நீ வாழ்ந்து வந்தியானா போனதுக்கு என்ன லாபம்? அந்த மாதிரினா சேவையாயிடும். அப்புறம் அதனால சொல்கிறான், சத்சங்கத்தில் போய் சேரு. இத்தனை மனுஷாலோட போய் சேரணும்னாலும் நமக்கு வருஷமே நமக்கு இன்னும் அப்படி அகங்காரத்தை விட்டவா இல்லையே. அவள் யாராவது இவா பண்ணா சத்சங்கத்தில் உட்காந்துண்டா கூட இருக்கிறவாளை ஒரு விஷயம் அப்படி பார்க்க தோணும். அண்ணா அவள் அப்படி பண்ணுறா, அவன் இப்படி பேசுகிறா, அவள் என்ன அப்படி சொல்கிறா அப்படின்னு ஏதாவது தோணும். அவன் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்திருக்கான்னு தோணும். இதுக்காக வரலையே நம்ம சத்சங்கத்துக்கு. ஆனால் இது நம்ம புத்தியில் தோணும். அப்படி தோணினாலும் உட்காந்துக்கணும் அப்படின்னு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, திருப்பி நம்மளுடைய அகங்காரம் கொஞ்சம் குறையிறது. பரவாயில்ல, அந்த விஷயத்தை கேட்கறதுக்காக பொறுத்துக்கிறேன் அப்படின்னு பொறுமை ஏற்படுறது. மிச்ச இடத்துல ஏற்படாது அந்த பொறுமை. ரோதயசி மாம் யோகோ, நீ யோகத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் சரி, ஞானத்தை பின்பற்றினாலும் சரி, வேறு விதமான தபஸ் பண்ணாலோ, தர்மம் பண்ணாலோ, யஜ்யம் பண்ணாலோ, வேதத்தை படித்தாலோ, இல்லை நீ தானம்தான் கொடுத்தாலோ, சேவை தான் பண்ணாலோ, நீ என்ன பண்ணாலும் சத்சங்கத்தினுடைய மகிமை தான் அப்படிங்கிறான் பகவான். இங்கே அந்த சத்சங்கத்தினால யாருதான் கடை தேரலை,
யார்தான் நற்கதியை சத்கதியை அடையலை அப்படிங்கிறதுக்கு லிஸ்ட் சொல்றான். சத் சங்கேன ஹி தைத்யா யாத்து தானா மிருகாஹ ககாஹ கந்தர்வ அப்சரசா நாகாஹ சித்தாஹ சாரணஹ குஹ்யகாஹ வித்யாதராஹ மனுஷ்யேஷு வைஷ்யாஹ சூத்ராஹ ஸ்திரியோ அந்த்யஜாஹ ரஜஸ்தம பிரகிருதயஹ தஸ்மின் தஸ்மின் யுகே யுகே பகவோ மத்பதம் பிராப்தம் त्वाष्ट्र कायादवादयः वृषपर्वा बलिः बाणो मयश्चात विभीषणः सुग्रीवो हनुमान् ऋक्षो गजो गृध्रो वणिक्पतः व्याधः कुब्जा व्रजे गोप्यो यज्ञपत्न्यस्तथा परे. கேஸ் ஸ்டடி மாதிரி லிஸ்ட் போட்டு காமிக்கிறான் பகவான். இங்கே நான் சும்மா சொல்லலை, உத்தவா கேள். சத்சங்கத்தினாலே அசுரர்கள் மனக்குட்டு, ராட்சசர்கள் மனக்குட்டு, பசுக்கள், பக்ஷிகள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், சர்ப்பங்கள், சித்தர்கள், சாரணர்கள், குஹ்யர்கள், யக்ஷர்கள், வித்யாதரர்கள், மனுஷர்கள்லையுமே வைஷ்யர்கள், சூத்திரர்கள், பெண்கள் அப்படின்னு யாராயிருந்தாலும் இவா அவா அப்படிங்கிற பேதமில்லாமல் யாருமே என்னை வந்து அடையலாம். பலர் என்னை பல யுகங்களிலே இந்த விதமாக அடைந்துள்ளனர் அப்படின்னு பகவான் சொல்றான். யார் ஒன்று அடைஞ்சா அப்படின்னு உத்தவன் கேட்கறதுக்கு முன்னாடி பகவானே சொல்றான் துவாஷ்ட்ர. இது வரைக்கும் பாகவதத்தில் யார் யாருடைய கதைகளெல்லாம் பார்த்தோமோ அத்தனை பேரும் சாட்சாத் எம்பெருமான் கிருஷ்ணனுடைய நாக்கிலிருந்து அவருடைய பேர் உச்சரிக்கப்படுறது. அவள்லாம் கிருஷ்ண 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 கிருஷ்ணன் கிருஷ்ணன் பேரை சொல்றா, கிருஷ்ணனோ நான் அவா பேரை சொல்றான் பாருங்க. பகவான் அவளுடைய நாமத்தை சொல்றான். கபீர்தாஸ் சொல்லுவார் ஒரு தோஹால, कबीरा मन निर्मल भयो जैसे गंगा नीर पीछे पीछे हरि चले कहत कबीर कबीर कहत कबीर कबीर. கபீர் சொல்ற, என்னுடைய மனசை, கபீர் தன்னுடைய மனதை கங்காஜலம் போல பவித்திரமாக மாத்திண்டேன். அப்புறம் நான் பாட்டு நடந்து போயிட்டு இருந்தேன், பின்னாடியிலேருந்து யாரோ குரல் கொடுத்துட்டு இருக்கா, கபீர் கபீர் கபீர்னு சொல்றா. திரும்பி பார்த்தா ஹரி நடந்து வந்துட்டு இருக்கானா. பீச்சே பீச்சே ஹரி சலே कहत कबीर कबीर कहत कबीर कबीर. கபீர் 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 கபீர்னு ஹரி ஜபம் பண்றானாம். ஹரிநாம ஜபத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கும் காலத்தில் ஹரி நம்மளுடைய ஜபம் பண்ணுவானே. ஆனால் எப்படின்னா சத்சங்கத்தினாலேங்கிறான் பகவான். அதுக்கு பகவானே சொல்லி காமிக்கிறான். இங்கே துவாஷ்ட்ர விருத்ராசுரன், துவஷ்டானுடைய புத்திரனான துவாஷ்டிரன் விருத்ராசுரன் என்னை வந்தடைந்தான் என் பக்தன். காயாதவாதயா, காயாதவஹா அப்படி என்ன பிரஹ்லாதன் அர்த்தம். கயாதுனுடைய பிள்ளை காயாதவன். இவாள்னால இவளுடைய அம்மாக்களும் பகவான் கிட்ட பேர் பெற்றுட்டான். துவாஷ்டிரன் அப்பா பேரை சொல்லின்னு அந்த பிள்ளையை சொல்ல, விருத்ராசுரன்னு சொல்லாம துவாஷ்டிரனுடைய பிள்ளை அப்படின்னா அந்த அப்பாவுக்கும் ஒரு பகவான் வாயில விழுந்து எழுந்த ஒரு மதிப்பு கிடைச்சதே. காயாதவாதயா, காயாதவன் அப்படின்னா கயாதுனுடைய பிள்ளை, காயாதவன் பிரஹ்லாதன். ஒத்தரா சொல்றான், ரிஷபர்வா அப்படிங்கிற ஒரு அரக்கன் பகவான் அடைந்தான். பலிஹி மகாபலி சக்கரவர்த்தி, பாணன் அப்படின்னு ஒரு பாணாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், மயன் அப்படிங்கிற ஒரு அசுரன், மண்டோதரியினுடைய அப்பான்னு கூட சொல்லுவா மயனை. விபீஷணஹா, இவெல்லாம் ராட்சச பரம்பரைகள். இந்த யாருமே வந்து மனுஷா தேவர்கள் கிடையாது. இதெல்லாம் ராட்சசாருடைய லிஸ்ட்டை போடுறான். இங்கே துவாஷ்டன், விருத்ராசுரன், பிரகல்லாதன், ரிஷபர்வா, மயன் இவெல்லாம் தானவர்கள். பலி, விபீஷணன், இத்தனை பேர். இதுக்கு அப்புறம் சொல்றான், இது இவா மாத்திரமா சுக்ரீவஹா, ஹனுமான், ரிக்ஷோ, ரிக்ஷஹான ஜாம்பவான், ஜாம்பவான், கஜஹா கஜேந்திரன். அந்த கதையை பார்க்க நமக்கு டைம் கிடைக்கல. ஆனால் கஜேந்திரன் நம்ம மறந்தாலும் பகவான் மறக்கலை. பார்த்தேளா, மறக்காம இல்லை, ஞாபகம் இருந்தது. நமக்கு அவகாசம் இல்லாதனால ஓடினோம். ஆனால் பகவான் அவளை விடலையே. கஜேந்திரனை சொல்லு, கஜஹாங்கிறான் பகவான். கஜேந்திரன், ஏன் கஜேந்திரன் விட்டுட்டு நீ? கஜேந்திரத்துக்கு மோட்சம் கொடுத்தேனே நான் அப்படிங்கிறான் பகவான். கிருத்ரஹா, ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு கழுகு. குப்ஜா, அந்த கூனியா இருக்கிற குப்ஜா,
விரஜே கோபியாக, விரஜபூமியில் இருந்த அத்தனை கோபிகைகள், யஜ்ஞபத்னியா, அந்த யஜ்ஞபத்னிகள், அவளுடைய கதையும் சும்மா அப்படி பேச்சில் தான் சொன்னேனே தவிர, ஆனால் பகவான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கானே. இத்தனை பேரையும் சொல்கிறான் பகவான். இவள்லாம் அவனுக்கு வேண்டப்பட்ட வாழாம், இவள்லாம் அவனுக்கு என்ன இருந்த வாழாம், இவள்லாம் சத் சங்கத்தினால தானே என்னை அடைந்தார்கள் அப்படிங்கிறான் பகவான். எவ்வளோ சொல்கிறான்னா பகவான், ராமேண சார்தம், கோபிகைகளை பற்றி சொல்கிறான் பகவான். ஸ்பெசிஃபிக்காக கோபிகைகளை பற்றி சொல்கிறான். இவாள்லாம் யோகம் பண்ணலை, தியானம் பண்ணலை, தபஸ் பண்ணலை, யஜ்யம் பண்ணலை, வேதத்தை படிக்கலை, இவ யாரும் எதுவும் பண்ணலை, என்னோடு சங்கம் கொண்டா அந்த சங்கத்தினாலேயே எல்லாரும் இந்த லெவலுக்கு வந்துட்டான்னு சொல்கிறான். அதுக்கு சொல்கிறான், ராமேண சார்தம் மதுராம் பிரணீதே ஸ்வாபலிகனா மயி அனுரக்த சித்தாக விகாட பாவேன நமே வியோக தீவிராதயோன்யம் ததுர்ஷு சுகாய. அக்ரூரன் என்னையும் பலராமனையும் மதுராவுக்கு கூட்டிட்டு வந்த பொழுது விருந்தாவனத்தில் இருந்து இந்த கோபிகைகளுக்கு நான் இல்லாமல் எங்கிட்டேந்து ஏற்பட்ட பிரிவினால் ஏற்பட்ட துக்கம், அந்த துக்கத்தை தாழ முடியாமல் என்னை தவிர்த்து எதுவுமே அவளுக்கு ஆறுதல் கொடுக்காத மேனிக்கு என் பெயரும் என் கதையும் என்னை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது தான் அவளுக்கு ஆறுதலை கொடுத்தது அப்படிங்கிறச்சு அவனே சொல்கிறான். தாஸ்தாக்ஷபா பிரேஷ்ட தமேன நீதா மையைவ விருந்தாவன கோச்சரேண க்ஷணார்த்தவத் தா புனர் அங்கதாசாம் ஹீனாமயா கல்பசமாபவோ. அந்த கோபிகைகளுக்கு நான் இருக்கிற காலமெல்லாம் க்ஷணநொடியாக ஓடி போயிடுத்து, நான் இல்லைங்கும் பொழுது ஒன்னொன்னும் யுகபரியந்தமாக கல்பகாலம் போல தோணித்தாம் அவளுக்கு. அப்போ என் நினைவிலேயே இருந்தபடியில் என்ன ஆச்சுன்னா, தா நாவிதல் மயி அனுஷங்க பத்ததியா ஸ்வமாத்மானம் அதஸ்ததேதம் யதா சமாதௌ முனையோ அப்திதோயே நத்ய பிரவிஷ்டா இவ நாம ரூபே. உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்கும், யதா நத்யாக செந்தவானாக சமுத்திரம் கச்சந்தி நாமரூபம் விகாய தத்தோ வித்வான் நாமரூபம் விகாயன்னு பகவான் ஒரு மந்திரத்தில், உபனிஷத் மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, எப்படி நதிகள் எல்லாம் போய் சமுத்திரத்தில் கலக்கும் பொழுது தன்னுடைய நாமரூபங்களையெல்லாம் விட்டுட்டோ சமுத்திரத்தோடு ஒன்றா போய்டுறதோ, கங்கை போய் சேருறது, யமுனை போய் சேருறது, காவேரி தாமிரபரணி போய் சேருறது, நம்ம ஊரில் என்ன பரமட்டா ரிவர் இருந்தாலும் அதுவும் போய் சமுத்திரத்தில் சேருறது. சமுத்திரத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது கங்கை, இது பரமட்டா, இது யாரான்னு சொல்ல எப்படி யாராலையும் முடியாதோ. எங்கள் ஊர் மெல்பர்னில் யாராக தான் ஓடும், உங்கள் ஊரில் பரமாத்மா ஓடும், எங்கள் ஊரில் யார் அப்படிங்கிறது நான் யார் அப்படிங்கிற யாரா ஓடும். பரமட்டா அப்படிங்கிற பரமமான ஒரு விஷயங்கிறது தெரியறது இல்லையா. இந்த பரமமான நதி இங்கே ஓடுறது, யார் யார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நீ யார் நான் யார் நான் யாருன்னு செல்ஃப் என்கொயரி பண்ணிட்டு எங்கள் ஊர் நதி ஓடுறது யாரா. ஆனால் எல்லாம் சமுத்திரத்தில் கலந்ததுக்கு அப்புறம் யார் 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 யாரா யார் வரமாட்டா இல்லையா. அப்போ வித்தியாசம் எப்படி தெரியாமல் எல்லாம் ஒரே நாமரூபங்களை விட்டுட்டு போயிடுதோ, அந்த மாதிரி ஞானி அப்படிங்கிற உபனிஷத் சொல்றது வித்வான் அப்படிங்கும்பொழுது ஞானம் பெற்றவன், ஆத்மாவை அறிந்தவன், பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்ம வித்தானவன் வித்வான். அந்த வித்வானும் தன் நாமரூபத்தை விட்டுட்டு அந்த பிரம்மத்திலேயே லீயமாயிடுறான், ஐக்கியமாயிடுறான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. பகவான் அந்த மந்திரத்தை எடுத்துட்டார், வித்வான்னு சொல்லலை, கோபிகைகளை சொன்னார். இங்கே பெரிய ஞானியை சொல்லலையா, நம்ம கோபிகாலை சொல்கிறான். ஏன் பெரிய ஞானின்னா என்ன, கோபிகள் பெரிய ஞானி இல்லையானா, அதை விட பெரிய ஞானிகளாம வாழலாம். கண்ணனே சொல்கிறான் அவளை பற்றி, ந தானாவிதல் மை அனுஷங்க பத்ததியா, என்னையே நினச்சி எனக்காகவே உருகி எப்போ பாரு கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சதா கிருஷ்ண சிந்தனையில் இருந்ததனாலே அவர்கள் ஸ்வமாத்மானம் நாவிதன் தன்னை மறந்தனரேன்னு சொன்ன. அவளுடைய தன்னுடைய ஸ்வயமுக்கு தனக்கு என்ன வேணுங்கிறத மறந்துட்டாளாம். தன்னை மறப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வேணும்னு சிலதெல்லாம் தெரியறதோ, நம்ம என்ன தெரியறதோ, நமக்கு இது வேணும்னு தெரியறதே, நமக்கு அதை மறக்கிறது தானே இங்கே விஷயம், பெரிய விஷயம். யதா சமாதோ முனையோ அப்தித்தோ எப்படி முனிகள்
ஞானிகள் சமாதி அடைந்த பின்பு அந்த நதி சமுத்திரத்தில் போய் அஸ்தமமாகிற போல எப்படி அவ கரைஞ்சிடுவாளோ அதே போல் அப்படிங்கிறான் இங்க. அதே மாதிரி கோபிகைகளும் ஞானிகளுக்கு ஈக்குவலாக என்னிடத்தே வந்து கலந்தார்கள் அப்படின்னு. மத்காமா ரமணம் ஜாரம் அஸ்வரூப விதோபலாக பிரம்மமாம் பரம் பிராபு சங்காச்சத சஹஸ்ரஷா. மேல பகவான் ஆட் பண்றான், அவள்லாம் ஒன்றும் என்கிட்ட இவன் பிரம்மன் அப்படின்னு ஒன்றும் வரல. அவள்லாம் மத் காமாரமணம் என்கிட்ட ஆசையினாலே மோகிச்சு போய் என்கிட்ட வந்தா. அவள்லாம் இவன் பிரம்மன் அதனால போவோம்னு வரலை. பிரம்மம்னு தெரியும், அது வேற விஷயம். நேற்றுக்கே சொல்லிவிட்டேன் அதை. இவன் பிரம்மம்னு தெரியும், பரபிரம்மம்னு தெரியும். ஆனால் இவன் பிரேம பண்ணும்போது நமகண்ணன் நமகண்ணன் நமகண்ணன்னு பிரேம பண்ணினான். அதனால ஒன்றும் பகவானாக என்னை தியானம் பண்ணலை, பூஜை பண்ணலை, என்ன பகவானாவே ட்ரீட் கூட பண்ணலை அவா. ஆனாலும் பிரேமையினால என்கிட்ட வந்தாளே. வந்ததுனால என்னாச்சுன்னா பிரம்மமாம் பரமம் நான் பரபிரம்மங்கிறது எனக்கு தெரியுமே, அவளுக்கு தெரியலன்னா என்ன, எனக்கு தான் தெரியுமே நான் பரபிரம்மம்னு. நான் கொடுக்க வேண்டியதை அவளை கொடுத்துட்டேனேங்கிறான் பகவான் இல்லையா? You may not know or you may not hold in your mind that he is God and therefore you go to him, but he knows he is God and therefore he can give you what God alone can give you. நீ போய் பக்தி பண்ற, ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், is a very rich man. You do not know that he is a rich man. You do not know the extent of his wealth, but you do him a favor. Out of love you do him a favor. You may not know he is a rich man, but he was in a pinch and you did him a favor, but he knows he is a rich man. And therefore when it comes to returning your favor, he will not do just what you did, a little bit that you did. Instead he will do to the extent that his wealth will permit him. Vidyasargolya renduthukku. But I didn't know you were a rich man. That is true, but I knew I was a rich man. Even when you were helping me, I knew I was a rich man. Therefore I was always planning to return this favor in a big way to you. பகவான் அந்த மாதிரி தான். இவன் பகவான் இவன் பகவான் பகவான் நினைச்சிருந்தாலும் விசேஷம்தான். ஆனால் அந்த பிரேமையில் அதெல்லாம் மறந்து போயிடும்னு நேற்றுக்கு சொன்னேன். கோவர்தனகிரியை பகவான் தூக்கினதுக்கு அப்புறம் அவருடைய ஒரு பாவத்தை சொல்லும் பொழுது அந்த இவன் பகவான்கிறது மறந்து போய் நம்ம கண்ணன்னா கஷ்டப்பட்டான், 7 நாளைக்கு நமக்காக மலையை தூக்கி நின்னானே, பாவம் குழந்தைன்னு தானே தோணித்தா அவளுக்கு. அதனால பகவான் சொல்றான், தஸ்மாத் த்வம் உத்தவ உத்ஸ்ருஜ்ய சோதனாம் பிரதிச்சோதனாம் பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச ஸ்ரோதவ்யம் ஸ்ருதமேவ ச மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாஹி சர்வாத்ம பாவேன மயா ஸ்யாஹி அகுதோ பயஹ. அதனால உத்தவனே, மாமேகமேவ சரண், எல்லாத்தையும் விட்டு தள்ளு. இது இந்த இந்த ஒரு அட்வைஸ் மாத்திரம் அர்ஜுனனுக்கும் காமன், உத்தவனுக்கும் காமன். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வபாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சான். நான் கண்ணன் கீதையில் அர்ஜுனனுக்கு எல்லாத்தையும் விடு, என்ன சரணாகதி பண்ணு, எல்லாத்தையும் விட்டு தள்ளி என்ன சரணாகதி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இங்கேயுமே அதான் சொல்கிறான் பகவான், தஸ்மாத்துவம் சர்வமுத்ஸ்ருஜ்ய, எல்லாத்தையும் விடுடா. சோதனாம் பிரதிச்சோதனாம் ஸ்ரோத்தவ்யம் ஸ்ருதம் பிரவிருத்தியம் நிவிருத்தியம், எல்லாம் விடு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், தியானம் பண்ணணும், இன்னொன்று பண்ணணும், வேதம் அப்படி சொல்லியிருக்கு, சாஸ்திரம் இப்படி சொல்கிறது, எல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல பிரேம பண்ணு, முதல்ல அன்பு பண்ணு, அதுக்கப்புறம் வேணுமானால் அதெல்லாம் பண்ணிக்கோ. அன்பு பண்ணு. அன்பு இல்லாமல் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பூஜை பண்ணுறேன்னு மணி அடித்து பிரேம இல்லாமல் பண்ணினா அதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டோ? வியர்த்தம் தானே அது. பூஜை பண்ணுறதையே நான் முன்னாடியே கபில பகவானுடைய உபதேசம் சொல்கிறச்சையே சொன்னேன். சில பேர்லாம் பூஜை பண்ணுறேன்னு இருக்கவாள் வீட்டில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் துன்பத்தை கொடுத்து இவா பூஜை பண்ணுவா, கஷ்டத்தை கொடுத்து பூஜை பண்ணுவா. இவா பூஜை பண்ணுறதுக்காக எல்லாரும் ஆடணும் பின்னாடி சுற்றிட்டு பயந்துண்டு. பூஜை பண்ணுறச்சையும் பிரேம இருக்காது. பிரேமையோட பஜனை பண்ணால் கூட பிரேமையோடு பண்ணணும் இல்லையா? பஜனைங்கிறதுனால பிரேமேன்னு ஆயிடாது, பூஜைங்கிறதுனால பிரேமைங்கிறது ஆயிடாது. அப்படி ஆகுமானால் அவன் ரொம்ப பக்தியோடு பூஜை பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா, தனியாக சொல்கிறோம் இல்லையா? அவன் என்ன பக்தியோடு பஜனை பண்ணுறான்னு சொல்கிறோம். இவன் பஜனை பண்ணான், அவன் பக்தியோடு பஜனை பண்ணான் அப்படின்னா பஜனை பண்ணுறதே பக்தி இல்லைன்னு இதில் தெரியறதோ இல்லையோ நமக்கு. பஜனை பண்ணுறது பக்தி ஆகாதுன்னு தெரியறதோ இல்லையோ. ஏன்னா பக்தியோட பஜனை பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் ஒரு குவாலிஃபிகேஷனோட சொல்லும் பொழுது அது வேறு இது வேறு.
கோயிலுக்கு போனால் கடனேன்னு பூஜை பண்ணுவாள், அவளும் பாவம் பண்ணிகிட்டே இருக்க, அர்ச்சனை பண்ணணும். ஆனால் அவள் தட்டை திட்டுன்னு வந்துடுவா, 5 ரூபா டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல அர்ச்சனை அப்படின்பா. அப்புறம் இவா பேரெல்லாம் ஒப்பிப்பா, இந்த கோத்திரம் இந்த பேர், அந்த கோத்திரம் இந்த பேர், இவாளுக்கே சஹஸ்ரநாமம் இங்கே நடக்கும். அப்புறம் தான் அங்கே உள்ள பெருமாளுக்கு என்னவா ஒருத்தரா சொல்லுவா, குழந்தை குட்டி வீடு வாசல் அப்பா அம்மா தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி, அங்கே ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட மாமா, ஒன்று விட்ட மாமாவோட 2 விட்ட தாத்தா, இப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் அங்கேயிருந்து பின்னாடி வேற இது அவா பேர் அப்படின்னு மாற்றி மாற்றி இவர் களைச்சி போயிடுவார். இவர் யார் பேரை சொல்கிறது, யார் பேரில் அர்ச்சனைன்னு தெரியல அவருக்கு. பெருமாள் பேரில் அர்ச்சனையா, இந்த குடும்பத்து பேரில் அர்ச்சனையா? நான் 108 பேர் இங்கேயே ஆயிடுத்தேன். அப்போ உள்ள போய் என்ன பண்ணுவார்னா, என்னத்தையும் நானும் போடுறேன்னு போடுவார். அவர் இப்படி கையே தான் ஆடுமே தவிர என்னமோ பண்ணிகிட்டே கட்சி இங்கே அடுத்தது எடுத்து ரெடி பண்ணிட்டு இருப்பார். என்னத்தையோ சொல்லிகிட்டே அடுத்தது பிரசாதத்தை எடுத்து ரெடி பண்ணிட்டு இருப்பார், அடுத்து கற்பூரத்தை எடுத்து ரெடி பண்ணி எந்தோ பண்ணி. பிரேம் எங்கே இருக்குது? பகவானை பார்க்கவே மாட்டார் கடைசியில். அவர் பூஜை தான் நடந்தது, பகவானை பார்த்தோரோ நான் பகவானையே பார்க்க கிடைக்கல அவருக்கு. இந்த சாமான் எடுத்து வச்சுண்டு பிரசாதம் பாக்கெட்டில் எல்லாத்தையும் போட்டு பையில் எல்லாத்தையும் போட்டு ரெடியாக வைக்கிறதுலையே காலமெல்லாம் போயிடுத்தோம். வந்து கொடுத்துட்டா நம்மளை 4 மந்திர சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஒரு நன்னா பண்ணிட்டா நினச்சி வந்துட்டோம். நம்ம ரொம்ப சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் நம்மளுடைய ஆசீர்வாதம் இன்னும் நன்னா இருக்கும்னு நம்ம மனசில் நினப்பு நமக்கு இல்லையா? நன்னா ஷேமா பகவானுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் போகாது இல்லையா? ஸ்ரீமன் நாராயண கிருபா கடாட்ச பலசித்திரஸ்தோ. ஆஹா என்னமோ சொன்னார் பிரசாந்த். என்ன சொன்னார்? பகவான் ஒன்று என்ன சார் ரட்சிக்கணும்னு சொன்னார், அவ்வளோதானே. அப்போது பூஜை பண்ணுறதே பக்தி இல்லை, பாகவதம் படிச்சுடுறதே பக்தி இல்லை. இப்படி பாகவதம் சொன்னாலும் சொன்னது மாத்திரம் பக்தி, பக்தியோடு சொன்னாதான் பக்தி. எதையுமே பாவம் பக்திங்கிற பாவத்தை ஹிருதயத்தில் வச்சுண்டு மேற்கொண்டு அந்த செயலை செய்தால்தான் அது பக்தியோடு செஞ்சதா லட்சணம் ஆகும். இல்லைன்னா அது வெறுமை பண்ணினது கர்மாதானே தவிர பக்தியாக சொல்ல முடியாதே. அதை அதனால சொல்கிறான், மாமேகம் ஏவ சரணம், என்னையே சரணாகதி பண்ணு, நானே கதின்னு கடை அப்படிங்கிறான் உத்தவங்கிட்ட. பகவான் ஆதேசம் போடுறான் உத்தவங்கிட்ட. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட சொல்லலாம் இதெல்லாம். வெளி மனுஷால்ட்டனா இப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். நம்ம பார்த்து மனுஷன் இப்படி பண்ணு அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஏன்னா இது நல்லது பண்ணு. அதான் உத்தவன் தனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமானவனால பண்ணு உத்தவா பண்ணு, இப்படி எல்லாத்தையும் விடு, என்ன என்னையே எனக்கே சரணாகதி பண்ணு, எனக்காகவே இரு அப்படிங்கிறான் பகவான். யாஹி சர்வாத்மபாவேன மயாஸ்யாஹி அகுதோபயா, எந்த விதமான பயங்கள் இல்லாமல், பயத்திற்கு அப்பாற்பட்ட பயம்னா மரண பயம் இல்லாமல், பவ பயம் இல்லாமல். மரண பயம்ங்கிறது சாவின் பயம், பவ பயம்னா திருப்பி பரப்போமேங்கிற பயம். பெரும்பாலும் உலகத்தில் பவ பயம் யாருக்கும் இல்லை, மரண பயம்தான் இருக்குது. ஐயோ நான் செத்துப்பிடுவேனேன்னு பயம் இருக்கே தவிர திரும்பி பிறந்துட போறேனேங்கிற பயம் அதை விட பெரிய பயம். எப்படி சாகணும்னா இனி பறக்காமல் இருக்கிறா போல சாகணும்னா, அப்படின்னா இயற்கையை எழுதணும். அது எதுக்கு பயப்படணும்னா சாவை கண்டு பயப்படப்படாது, பிறப்பை கண்டு பயப்படணும். பிறந்துட போகிறோம் எங்கேயாவது ஜடபரதம் கதை ஆட போகிறது நமக்கு. கடைசி நிமிஷத்தில் எதையாவது மானியோ மயிலையோ நினச்சி திரும்பி பிறந்துட போகிறேன் அப்படின்னு அந்த பயம் நமக்கு இருக்கணுமே ஹிருதயத்தில். எப்போ நான் கடைசி நிமிஷத்தில் பயம் வேண்டாம், இப்போ பயத்தை வச்சுண்டு பண்ண வேண்டியதை இப்போவே பண்ணிட்டோமானால் அப்போ பயம் இராது. அகுதோபயா, அதனால் எந்த பயமும் இல்லாமல் பயத்தை விட்டு ஆனந்தமாக என்னை அடைவாய் அப்படிங்கிறான் பகவான். அப்பேற்பட்ட பக்தனுடைய லட்சணங்களையும் பகவான் மேலே எடுத்து சொல்கிறான். அப்போ தான் நமக்கும் தெரியும். இல்லைன்னா நமக்கு என்னத்தையோ நல்ல இதை வச்சுட்டு நம்ம பக்தியோடு இருக்கோம்னு நினச்சி நம்மளே ஏமாற்றிக்கப்படாதோன்னு. பக்தன்னா என்னங்கிறார் பகவான். எப்படிப்பட்ட பக்தனை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறார் பகவான். மயர்பிதாத்மனஹ சப்ய நிரபேக்ஷஸ்ய சர்வதா, மயி அர்ப்பித ஆத்மனஹ சப்ய நிரபேக்ஷஸ்ய சர்வதः மாயா மயாத்மனா சுகம் யத்தத் குதஸ்யாது விஷயாத்மனாம். பகவான் சொல்றான், மயி அர்ப்பித ஆத்மனஹா, சர்வத்தையும் எனக்கு அர்ப்பித்தம் பண்ணி எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்து என்ன சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? எதுவும் என்னுடையது கிடையாதுன்னு நினச்சிக்கிறது தானே எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறாப்புல ஆகும். எதுவுமே என்னுடையது அல்லன்னு நினச்சிட்டேன்னா அப்போ யாரோடது? அது யார் கணக்கு? நான் எல்லாம் கோவிந்தன் கணக்கு. என்னோடதும் இல்லை, உன்னோடதும் இல்லை. அப்போ யாருது? நான் கோவிந்தனோடது, எல்லாம் பகவானோடது இல்லையா? மய்யர்ப்பித ஆத்மனஹா நிரபேக்ஷஸ்ய, என் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம். அப்புறம் உட்காந்துட்டு இந்த பலி சக்கரவர்த்தி கூட எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணானா, அதுக்கப்புறம் அவனுக்கு பல மடங்கு திருப்பி கிடச்சிதான். நானும் ஏதோ அர்ப்பணம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கவுண்ட் டவுன் பண்ணுவோம், எப்போ எல்லாம் நமக்கு திரும்பி வரப்போகிறது, நல்லா வரப்போகிறது, நிறைய வரப்போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் அது ஒரு அர்ப்பணம் பண்ணதுக்கு அர்த்தமா? அது நிரபேக்ஷாங்கிறான் பகவான். அபேட்சைகளே இல்லாமல், அபேட்சைனா எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். எவனொருவன் எல்லாத்தையும் சர்வத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு, என்கிட்டேந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எல்லாம் உனக்கு கொடுத்தேன் நீ பல மடங்கு திரும்பி கொடுப்பேன்னு ஒரு கோஷ்டி, இன்னொன்று சொல்கிறது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டே எனக்கு நீ மோட்சத்தை கொடுத்துருவே இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோஷ்டி. பகவான் சொல்கிறான் நிரபேக்ஷஸ்ய சர்வதா, எல்லா விதத்திலையும் நிரபேக்ஷனாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா விதத்திலையும் அபேட்சை இல்லாதவர்கள்னு சொன்னான். மோட்சம் உள்பட பகவானுக்கு சரணாகதி பண்ணிவிட்டேன் இனி எனக்கு கஷ்டமே இருக்கப்படாது அப்படி ஒரு அபேட்சை. பகவானுக்கு சரணாகதி பண்ணிவிட்டேன் இனி எனக்கு ப்ரமோஷனாக தான் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பகவானுக்கு சரணாகதி பண்ணிவிட்டேன் இனி மோட்சம்தான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், ஆனால் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுறான். மயாத்மனா சுகம் எத்தத் குதஸ்யாத் விஷயாத்மனாம். அப்போ அவளோட ஹிருதயத்தில் நானே ஆவிர்பவிச்சு அவளுக்குள்ள ஜொலிப்பேன். அவளுக்கு ஏற்படுற சுகத்தை சாதாரணமாக லௌகிக்கமாக உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவா எப்படி அறிய முடியும், எப்படி அனுபவிக்க முடியும்னு கேட்குறான் பகவான். குதஸ்யாத், அவளுக்கு எங்கேருந்து வரும் அதெல்லாம்? யாருக்கு? உலகத்திலேயே இருக்கிறவாளுக்கு, உலகம்னு இருக்கிறவாளுக்கு இந்த சுகமெல்லாம் புரியுமா? அவளுக்கு புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது, அப்புறம் தானே அனுபவிக்கிறதுங்கிறது. இப்போ இத்தனை நாளைக்கு பாகவதம் கேட்டோமோன்னு, ஒரு 7 நாளைக்கு பாகவதம் நம்மளும் கேட்டுருக்கோம், எத்தனை செஷன்ஸ் கேட்டுருக்கோம். இந்த கேட்கும்பொழுது ஒரு ஆனந்தம் இருந்ததா இல்லையா? ஒரு சுகம் இருந்ததா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏதோ இழுத்து பிடிச்சி நாங்கள் வந்தோன்னு நான் வந்தேன் அப்படி சுகம் இல்லைன்னா திரும்பி வந்திருக்க மாட்டேன் இல்லையா? எதுக்கு வந்து ஏதோ சுகம் இருந்ததோ இல்லையோ? அத்தியாவசியமாக வர முடியாத நிலை ஏற்பட்டால் கூட ஐயோ போக முடியலையே, அந்த சுகம் இல்லையே நினச்சிட்டு வேணா இருந்திருப்பேளே தவிர வந்தால் இங்கே சுகம் உண்டா இல்லையா? அந்த சுகத்துக்கு ஈடு வேறு சுகத்தை உங்களால் சொல்ல முடியுமோ? இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு, கிருஷ்ணன் கதையை கேட்டு, பிரகலாத சரித்திரத்தை கேட்கும் பொழுதோ இதில் ஏற்பட்ட ஒரு சுகம், நீங்கள் உலகத்தில் எத்தனையோ சுகங்களை அனுபவிக்காதவாள் யாரும் இங்கே கிடையாது. எல்லாரும் உங்கள் லெவலில் ஒரு சுகத்தை அனுபவிச்சிருப்பேள். உங்கள் பணத்தினாலேயோ காசுனாலேயோ சரீரத்தினாலேயோ எங்கேயோ ஊராக போய் சுற்றி பார்த்ததுனாலேயோ அப்படின்னு பலவித ரூபங்களில் நீங்களும் சுகத்தை அனுபவித்தவர்கள் தான். ஆனால் இந்த சுகத்துக்கு ஈடு இணை உண்டோன்னு நீங்களே யோசிச்சுப்பார். அப்படி ஒரு சுகம் இங்கேருந்து வருதே, நமக்கு ஆனந்தமாக இருக்கே. இது சொல்ல முடியாது, சொல்லுக்கு அடங்காத ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோமே. எப்படி வந்தது? எங்கேருந்து வந்தது? உள்ளே இருக்கிற பகவான் அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுக்குறான். பகவான் சொல்கிறான், எப்போ நீ உன் மனசை என்கிட்ட செலுத்துறியோ அப்போ உன் ஹிருதயத்திலேருந்து உனக்கு ஒரு ஆனந்தத்தை நான் தருவேன். அந்த ஆனந்தம் நீ உலகத்தில் நீ உன்னுடைய மனசை செலுத்தினா அது கிடைக்காது. என்கிட்ட திரும்ப நான் அதை தருவேன். ஆனால் நான் கொடுப்பேன்னு நினச்சேன்னு கூட நீ திரும்பப்படாது, அப்போ நான் தருவேன். நினச்சின்னு நீ பகவான்கிட்ட திரும்பினியானா நீ காரியவாதி. நீ வெறும் காரியவாதி, நீ வெறும் டிரான்சாக்ஷன். பகவான் பக்கம் நினைக்கிறேன் பகவான் ஏதாவது சந்தோஷம் கொடுப்பாருன்னு இல்லை. பகவான் பக்கம் ஏன் திரும்பணும்? உத்தமங்கிட்ட பகவான் சொல்கிறான், என் பக்கம் திரும்பிடா, என்கிட்ட மனசை கொடுங்குறான். எதுக்கு கொடுக்கணும்? நான் திரும்பி கொடுப்பேங்கிறதுக்காக கொடுக்காதே அப்படி. அப்போ ஏன் கொடுக்கணும்? நீ ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ கிடைக்கும், எனக்கு அட்லீஸ்ட் நல்லது ஏற்படும், எனக்கு மோட்சம் கிடைக்கும், நான் திருப்புறேன் அவன் பக்கம்னு சொல்லலாம். அதுக்குலாம் திருப்பக்கூடாது. ஆனால் திருப்பு. ஏன் திருப்பணும்? ஒன்றே ஒரு தானே காரணம், ஒன்று தானே இருக்க முடியும். பிரேம ஒன்று தானே காரணமாக இருக்க முடியும். எந்த லாபமும் இல்லாமல் நம்ம மனசை யார்கிட்டையாவது நம்ம திருப்புவோமானால் அது யார்கிட்டன்னா நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ பிரேமிக்கிறோமோ அவாகிட்ட நம்ம மனசை வெறுமனையே திருப்போம்.
ஒரு அம்மா இருக்கா, ஒரு அப்பா இருக்கா, குழந்தை குட்டிகள் இருக்கு. வெறுமையே அவள் மனசு அந்த குழந்தை குட்டி மேலே போகிறது, அந்த குழந்தை மேலே அவள் மனசு போகிறது, என் குழந்தைன்னு மனசு போகிறது. இந்த குழந்தைகிட்டேருந்து ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? நான் இப்படி பண்ணியேன்னா அந்த குழந்தை இந்த குழந்தை இன்றைக்கி நான் நினைக்கிறதுனால நாளைக்கு அந்த குழந்தை நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு நான் அப்படி நினைக்கலையே, வழி இல்லாமல் நினைக்கிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த பிரேமை என்ன பண்ணுறது, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நினைக்க வைக்கிறது. அப்போ உலக மனுஷாள்கிட்டயே நம்மக்கிட்ட பிரேம மிகுதி ஆகிடுத்தோம்னா காரணமே இல்லாமல் அவளை நினைக்க தோன்றது. அப்போ பகவானை காரணத்தோடையா நினைக்கணும்? பிரேமஸ்வரூபரான பகவானை காரணத்தோடையா நினைக்கணும்? நம்ம குழந்தை குட்டிலாம் என்ன பிரேமஸ்வரூபமா? உங்களுக்கு தான், உங்களுக்கு உங்கள் குழந்தை பிடிக்கும் தான், இல்லைங்கள. ஆனாலும் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, உங்களோட குழந்தை என்ன பிரேமஸ்வரூபனா? அப்படியே பார்த்தா உலகத்துக்கெல்லாம் ஆனந்தம் கொடுக்கக்கூடியவனா அவன்? இல்லையே, இல்லையே. அப்படி இருக்கிற அவங்ககிட்டயே பிரேமை எழும்புறது அப்படின்னா, அப்போ சகல உலகத்துக்கும் ஆனந்தத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆஹ்லாத மூர்த்தி, ஆனந்த மூர்த்தி, பிரேமமயனான பகவான் கிட்ட காரணம் வேணுமா பிரேம பண்றதுக்கு? பகவான் கிட்ட அப்படி காரணம் இல்லாத பிரேம வரணும் அப்படின்னா சத் சங்கம்னு முன்னாடியே சொல்லிட்டான் பகவான். இப்போ இப்படி கேட்கும்போது தானே அந்த பிரேம நமக்கு ஏற்படுறது. இந்த பாகவதம் கேட்கும்போது தானே அப்படிப்பட்ட ஒரு பிரேம தானாவே நமக்குள்ள வருது. ஒரு பஜனில் போய் பஜனை பாடும்போது தானே சுவாமி கிட்ட அப்படி ஒரு பிரேம மிகுந்து வருது. நமக்கு எந்த காரணமும் இல்லாமல் பிரேம வருது. அவர் இதை கொடுப்பார், அதை பண்ணுவார் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானாகவே அந்த பிரேம நம்மகிட்டேருந்து எழுந்து வருது. சத் சங்கத்தில் தானே வருது. சர்வசங்காப்போ, சர்வசங்கத்தையும் அழிக்கக்கூடியது சத் சங்கம். அந்த சத் சங்கத்தில் இருந்துண்டு இந்த பக்தியை கத்துண்டு மை அர்ப்பிதாத்மனஹா, எங்கிட்ட மனசை ஒப்பட. இந்த சுகம் யாருக்கும் கிடைக்காது. யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அகிஞ்சனஸ்ய தால்தஸ்ய சாந்தஸ்ய சமசேதசா மயா சந்துஷ்ட மனசஹ சர்வாஹ சுகமயா திஷா. எவனொருவன் அகிஞ்சனானாக, அகிஞ்சனன் அப்படின்னா எந்த ஒரு கிஞ்சித்து கூட அவன்கிட்ட இல்லையா, எதுவும் அவங்ககிட்ட இல்லையா. எதுவும் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் ஓட்டாண்டியா இருக்கானா அப்படின்னா, மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என் அருணாச்சலா அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் கோமனாண்டியா வெளில நிற்கணுமான்னா இல்லை. எனக்கு ஒரு குறையுண்டோன்னு சொல்கிறவன் தான் அகிஞ்சனன். அவன்கிட்ட எதுவும் இல்லை, என்ன இல்லை, எந்த குறையும் இல்லை, அதான் அகிஞ்சனன். கிஞ்சனன் கிஞ்சனன் அது கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். கிஞ்சனன்னா கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம். எது கொஞ்சம் கூட இல்லை, பணமா காசா அப்படின்னா இல்லை, குறை எதுவும் இல்லையா, குறை கொஞ்சம் கூட இல்லையா. எனக்கு ஒரு குறை உண்டோன்னு சொல்கிறவன் இருக்கானே அவன் அகிஞ்சனன். அகிஞ்சனஸ்ய தாந்தஸ்ய, தாந்தம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல்னு அர்த்தம். சும்மா மனசு போகிற வழியிலெல்லாம் போகாமல், மனசு எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போகிறதோ எங்கெங்கெல்லாம் அலையிறதோ அங்கெல்லாம் போகாமல் பகவானுடைய ஸ்ரீசரணாரவிந்தங்களையே சுற்றி 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 வருது. சுற்றினாலும் அங்கேயே சுற்றுறது. ஒரு வண்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த புஷ்பம் புஷ்பிச்சிருக்கு, அந்த வண்டு அப்படியே வந்து அது அப்படியே சுற்றுறது, இப்படி வைக்கிறது, அப்புறம் உள்ளே உட்காந்துக்கிறது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டப்ப திருப்பி அப்படி சுற்றுறது, அப்புறம் திருப்பி உட்காந்துக்கிறது. அது எழுந்துக்கிறதே தவிர அந்த புஷ்பத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் போகலை, அந்த புஷ்பத்தையே சுற்றின்னு இருக்கு இல்லையா. ஷார்ட் எடுத்தோ கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கணும், அப்பாடி ரொம்ப நிறைஞ்செடுத்து தொப்பை அப்படிங்கிறது. ஆனால் இன்னும் ஆசை இருக்குது, அதனால் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுவோமே அப்படி இப்படி சுற்றுறது, சுற்றிட்டு திருப்பி உள்ள உட்காந்துக்கிறது. இப்போ நம்ம மனசு என்ன பண்ணணும்னா, பகவானுடைய பாதத்தையே தாமரை கமலம் தானே சொல்கிறோம், பாத கமலம் தானே சொல்கிறோம். தாமரை மாதிரி விரிச்சு வச்சுட்டு இருக்கார் அவர். மனசு எப்படி இருக்குது அப்படின்னா வண்டு போல இருக்குது, பிருங்கம் போல இருக்குது. பிருங்கமான அந்த மனசு, அந்த தாமரை போன்ற அவனுடைய திரு உருவம், அவனுடைய திருவடி, அவனுடைய திருமுக மண்டலம், அவனுக்கு எதுதான் தாமரையா இல்லை. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே அப்படிங்கிறா குந்தி தன்னுடைய ஸ்துதியில. நம பங்கஜ நாபாய, இவன் நாபியே ஒரு கமலம். நம பங்கஜ மாலினே, இவன் கழுத்தில் போட்டு இருக்கிறதோ தாமரை மாலை, கமல மாலை. நம பங்கஜ நேத்ராய, தாமரை கண்ணன். பங்கஜாங்கிரையே, தாமரை போன்ற திருவடிகள், தாமரை போன்ற கைகள்.
முகமோ தாமரை, கண்ணும் ஒரு தாமரை, திருமுக மண்டலமே ஒரு தாமரை. அதில் வாய் ஒரு தாமரை, கண்கள் ரெண்டும் தாமரை, கைகள் தாமரை, கால்கள் தாமரை, நாபி தாமரை, ஹிருதயம் ஒரு தாமரை. பெரிய தாமரை வனமாகனா பகவான் இருக்கான், புஷ்ப வனமானா பெருமாள் இருக்கான். இந்த பூ அழுத்து போயிடுத்துனா அந்த பூக்கு போங்கிறான். எந்த பூ? கால் திருவடி பூ அழுத்து போயிடுத்து அப்படின்னா நாபி பூக்கு வா. நாபி தாமரை அழுத்து போயிடுத்துன்னா முககமலத்துக்கு வா, நேத்திர கமலத்துக்கு வா, கரகமலத்துக்கு வா, பாதகமலத்துக்கு திருப்பி போ அப்படின்னு கமல உருவனாக கமலாபதியாக இருக்கக்கூடியவன் இல்லையா? கமலாக்ஷன், கமலநாபன், கமலேந்திரியன், கமலப்பிரியன் அப்படின்னு அன்னமையா பாடுறாரு. எதுக்கு தாமரை தாமரை தாமரைன்னா, நம்ம மனசான வண்டு இந்த தாமரையை விட்டுவிட்டு நகரப்படாது. அதுக்காக சுற்றி 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 இந்த தாமரையிலே இருக்கணும். எப்படி பண்ணாலும் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட வந்துவிடணும். நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்க வேண்டாங்கல, அப்பப்பா வேலைக்கு போங்கோ வேண்டான்னு சொல்லலை. சுக சௌகரியங்கள் வீட்டில் என்ன இருக்கோ வச்சுக்கோங்கோ வேண்டான்னு சொல்லலை. ஆஸ்தி பாஸ்தி இருக்கா இருக்கட்டும், குழந்தை குட்டிகள் இருக்கா இருக்கட்டும், எல்லாரோடையும் நன்னா இருங்கோ. ஆனால் மனசு பகவானை விட்டு விலகாமல் இருக்கட்டும், அவ்வளோதான். உடம்பை கொண்டு போய் பகவான்கிட்டே வைக்க சொல்லலை, கோவில்லையே கிடப்பேன்னு சொல்லலை. அவள் கோவிலை மூடிட்டு போகணும், உன்னை அனுப்பிச்சுடுவா வெளியில். இல்லை நான் பகவான்கிட்டே கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கார் பாகவதத்தில், அதனால் கோவிலை மூடாதீங்கோ நான் உள்ளே இருக்கேன்னு சொன்னான். முடியுமோ? உடம்பை சொல்லலையே, சரீரத்தை சொல்லலை. சரீரம் வீட்டில் இருக்கட்டும். சுவாமி சொல்லுவார், ஹேண்ட்ஸ் இன் சொசைட்டி, ஹெட் இன் ஃபாரஸ்ட் அப்படின்பார். உடம்பு சொசைட்டியில் இருக்கட்டும், தலை மாத்திரம் காட்டில் இருக்கட்டும். காடுன்னா என்ன அர்த்தம்? பகவான் கிட்டன்னு அர்த்தம், தபஸில் இருக்கட்டும்னு அர்த்தம். மனசு தபஸில் இருக்கட்டும், உடம்பு உலகத்தில் இருக்கட்டும். உலகத்தில் இல்லாமல் எங்கே போகிறோம்? எங்கே இருக்க முடியும் நம்மளால்? அவன் கொடுத்துருக்கான், பகவான் தானே கொடுத்துருக்கான், சுக சௌகரியங்கள்லாம் கொடுத்துருக்கானே. நன்னா தானே காரில் தானே வந்தோம் எல்லாரும். பஸ்ஸு பிடிச்சி யாராவது வந்தாளா? பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வரணும்னு யாரும் வரமாட்டா, சத்சங்கத்துக்கே வரமாட்டாரும். போரும் போ அப்படின்பா, பார்த்துக்கலாம். அவள் ஏதாவது யூடியூபில் வந்ததுன்னா ஆற்றுலேருந்து பார்த்து போம்பா. அவளுக்கு சொஸ்தமாக கார் இருக்குது, போட்டி போட்டுட்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கார் இருக்குது. இருக்கிறதுக்குள்ள என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கோ எல்லாம் வச்சுக்கிறோம். அதில் கிளைமேட் கண்ட்ரோல் என்ன, அது என்ன, இது என்ன. ஜம்முன்னு வந்தோமா, மழை பெஞ்சா என்ன, வெயில் அடித்தா என்ன, நான் ஒரே சுக்கத்தில் வந்தேன், வந்து இறங்கினேன். ஒரு புடவையோ ஒரு வேஷ்டியோ ஒரு மரிசல் கூட கரையோ அப்படியே வந்து அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு உட்காந்துக்கிறோம். இங்கே என்ன டின் ஷெட்டு போட்டிருக்கல, டின் ஷெட்டு போட்டிருக்கல. வெயில் அடித்தா வெயில் அடிக்கிறது, மழை பெஞ்சா சட சட சத்தம் கேட்குறது நான் தான் போட்டிருக்கா, அழகாக இருக்குது. அங்கேயே ஒரு ஏசி ஒன்று இருக்குது. அப்பப்போ அவள் ஒருத்தர் போய் அணைச்சிட்டு இருக்காருப்பா, அவன் ரொம்ப குளிர்ந்து படப்படுத்தணும், ஒருத்தர் எழுந்து அணைக்கிறார். அதை வேளா வேலைக்கு சர்வ சௌகரியங்களும் பகவான் தான் பண்ணி கொடுத்துருக்கான். இது அத்தனையும் பகவான் கொடுத்துருக்கான் நமக்கு. நம்ம மேலே அவ்வளோ கருணை பாவம். எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான். கொடுத்தவனையும் மறப்பாளோ, கொடுத்தவனை மறப்பாளோ. இவ்வளோ கொடுத்தியா நீ, சரி அவனை மறந்துவிட்டேன் அப்படின்னா. தம்மை மறப்பறேங்க போல உண்மை மறப்பறேன்னு எடுத்தேன். அப்புறம் இவ்வளோ கொடுத்தவனை ஞாபகம் வச்சுக்க வேண்டாமோ, எனக்கு இவ்வளோ கொடுத்தி, எதுக்கு கொடுத்த, இத்தனையும் எதுக்கு கொடுத்தேன்னா இந்த பாகவதம் கேட்கணுங்கிறதுக்காக தானே கொடுத்தேன். சத்சங்கத்துக்கு இடையூறு இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக தானே எல்லாம். இவ்வளோ சுக சௌகரியங்கள் சத்சங்கத்துக்கு இடையூறு வராமல் இருக்கிறதுக்காகத்தான். பகவத் தியானம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா பகவத் தியானம் நடக்குமா நமக்கு? நல்லபடியாக நமக்கு அதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் வேளா வேலைக்கு சாப்பாடு என்ன, இதை விட கருணை நினச்சி பாருங்க. இதை விட கருணையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. என்னன்னா நம்ம இருக்கிறது ஏதோ இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ இல்லை, ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், டெவலப்டு நேஷனில் இருக்கோம். எதுக்குமே குறை இல்லை. இங்கே இந்தியாவில் இருந்தோன்னா பஸ்ஸை பிடிச்சிட்டு நீங்கள் சத்சங்கத்துக்கு போகணும். நெரிசல்லையும் குரிசல்லையும் போனோம். அப்படியே கார் இருந்தாலும் அந்த டிராஃபிக்கில் போய் சேர்றதுக்குள்ளே முடிஞ்சு போட நமக்கு. இந்த சத்சங்கம் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 மணிக்கெலாம் ஆற்ற விட்டு கிளம்பணும். அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், அவ்வளோ நெரிசல், அவ்வளோ பொல்யூஷன் இருக்கும். அங்கே போனாலும் இந்த மாதிரி ஏசி ஹால் இருக்காது, ஏதோ கூரை கொட்டக்காக இருக்கலாம். சம்டைம்ஸ் டின் ஷெட்டு இருக்கும், கொதிக்கும் தகிக்கும், அதில் உட்காந்துட்டு கேட்கணும். அதெல்லாம் இருக்கா நமக்கு? ஜம்முனா இருக்குது நமக்கு இங்கே லைஃபு. இத்தனையும் இருந்தும் பாகவதம் கிடைச்சுதே, பாகவதம் கிடைச்சி விடுதே நமக்கு. சுகம் இருந்ததுன்னா அங்கே பாகவதம் கிடைக்காதேன்னா, சுகமும் இருக்கு பாகவதம் இருக்குன்னா, இதை விடையா பகவானுக்கு நம்ம மேல ஒரு கருணை? இந்தா உனக்கு சுக சௌகரியங்களை கொடுத்துடுறேன், எக்கேடோ கட்டு போ அப்படின்னு சொல்லலையே. 7 நாளைக்கு பாகவதத்தை அள்ளி கொடுக்குறாரே எம்பெருமான்.
என்ன கருணை! அந்த கருணைக்கு அவனை நினைக்க வேண்டாமோ? நம்ம உடம்ப அவனுக்கு செருப்பா தைச்சு போட்டா தான் என்ன, அவனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு கடந்தா தான் என்ன, அவனை தவிர்த்து வேற எது மேலேயும் ஆசையை வச்சுக்காம நீயே கதி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவனையே நினைச்சுட்டு இருந்தா என்ன கொள்ள நமக்கு? கொள்ளன்னு சொல்ல முடியுமா? இல்லை, கொள்ள ஆனந்தம்னு வேணா சொல்லலாம். அவனையே நினச்சிட்டு இருந்தால் கொள்ள ஆனந்தம் நமக்கு வரும், கொள்ள பிரியம் ஏற்படும் அவன் மேலே. இப்படி நமக்கு பரிவு காட்டி, இப்படி அன்பு பண்ணி, நமக்கு கருணை பண்ணி, இப்படி கிருபாமூர்த்தியான பகவானை நினச்சிட்டு இருக்க வேண்டாமா நம்ம? அகிஞ்சனஸ்ய தாந்தஸ்ய சாந்தஸ்ய, இதனால தன்னுடைய ஆசைகளெல்லாம் அடக்கிண்டு நானே வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவன். சாந்தஸ்ய, அதனால சாந்தமாக இருக்கானா. ஆசை வந்தால் தான் அசாந்தி, ஆசை இல்லைன்னா சாந்தி தான் இருக்கும். சாந்தி தான் இருக்கும் நமக்கு, ஆசை இல்லைன்னா கஷ்டம் வரும். ஆசைப்படப்பட துன்பம், ஆசை விட விட இன்பம் பெருகும். இது தெரிஞ்சும் ஆசைப்பட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் பெரிய ஒரு முட்டாள்தனம், மூர்க்கத்துவம்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா அவனு தெரியாமல் தப்பு பண்ணோம் அப்படின்னா சரி மன்னிச்சுடலாம். பல தடவை தெரிஞ்சே தப்பு பண்ணோம்னா என்ன தண்டனை தான். தெரியாமல் தப்பு பண்ணிட்டோன்னா மன்னிச்சுடலாம். அந்த காலத்தில் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறச்சே வந்த புதுசில் ஒருத்தர் ஒரு நல்ல விசித்திரமான கதை சொல்லிட்டு இருந்தார். என்ன கதைன்னா, இந்த மெல்பர்னில் காரை ஸ்பீட் பண்ணி ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஓடிட்டான்னா அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் லெட்டர் வச்சுட்டுருக்கா லோக்கலாக. அந்த லெட்டரில் என்ன எழுதணும்னா, நான் இந்த மாதிரி இங்கேருந்து வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி நான் நல்லா தான் ஓட்டியிருக்கேன், ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஒரே ஒரு தடவை தான் பண்ணிவிட்டேன், எனக்கு புதுசாக இருக்கிறதுனால தப்பு பண்ணிவிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், என்ன ஃபைன்லாம் போடாதீங்கோ அப்படின்னு லெட்டர் அனுப்பிச்சுட்டா ஃபைனை வேவ் பண்ணிவிடுவா. பகவாங்கிற பகவான் சொல்லல பகவஹோ அப்படின்னா நிறைய பேர் என்ன அடைந்தார்கள். அது மாதிரி நிறைய பேர் இந்த லெட்டர் யூஸ் பண்ணி ஃபைன்லாம் வேவர் வாங்கி விட்டான். கொஞ்ச நாளைக்கு ஓடித்து, அப்புறம் போலீஸ் முடிச்சுன்னு விடுதோ, இது ஒரே லெட்டர் தான் எல்லா இடத்துக்கும் போகிறது, நிறுத்து இதெல்லாம் வேண்டான்னு விடுதோ. அது சும்மா காப்பி அடித்து அடிச்சாங்க காப்பி பண்ணி பண்ணுறதுகள் வேண்டான்னு விட்டுவிட்டான். அந்த மாதிரி தெரியாமல் பண்ண தப்பு அப்படின்னா சரி விட்டு. ரிப்பீட் அஃபெண்டராக இருந்தால், if you do a mistake without knowing, you can be forgiven for it. But if you are a repeat offender, தெரியாமல் நான் பகவானை பண்ணிவிட்டேன்னா ஓகே, நீ தெரிஞ்சு திரும்ப திரும்ப நீ பண்ணுற அதையே தப்ப திருப்பி பண்ணிட்டு இருக்கே நீ. அப்போ பகவான் என்ன பண்ண முடியும்? அவர் தண்டனை கொடுக்க வேண்டாம் தான் பார்க்குறார், சர்வ சௌகரியங்களையும் கொடுக்கலாம் தான் சென்றார், அனுகூலங்களை பண்ணித்தான் கொடுத்துருக்கார். இருந்தும் நான் திருப்பி உலகத்துக்கே போய் விழுவேன் அப்படின்னா அப்போ பகவானுக்கு எப்படி இருக்கும்? இதை நினச்சி பார்க்கணும். நம்மளாம் இது மறந்து போயிட்டோம். நம்மளாம் பகவான் சுகம் கொடுத்தா நான் சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். சுகம் கொடுத்தவனை மறந்துட்டு சுகத்தை அனுபவிக்கப்படாது இல்லையா? அனுபவிச்சாலும் அவனை தியானம் பண்ணிட்டு அனுபவிய. இப்படி கொடுத்தியேப்பா கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிய. அவனும் சந்தோஷப்படுவான். ஏன் கொடுத்தான்? நீ அனுபவிக்கணுங்கிறதா தான் கொடுத்தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சும்மா பார்த்துட்டு உட்காந்துக்கிறதுக்காக இல்லை. நீ அனுபவி, சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாக இருக்கணும், அது எனக்கு வேணும்னு தான் கொடுக்குறான். ஆனால் அட்லீஸ்ட்டு என்ன மறக்காமல் இருக்க மாட்டியோ நீ? நீ கொடுத்த சுகத்தில் ஒன்னே மறந்துட்டேன்டா கண்ணான்னா. நான் ஆத்மானந்தத்தை கொடுக்குறேன், நீ ஒன்றை மறக்கணுங்கிறதுக்காக என்ன? நான் ஒன்றை மறந்தேன்னு விட்டோம் நம்ம. அதனால தண்டனை என்ன? உமாச்சு கண்ணை குத்துமா? சுக்கராச்சாரியார் குத்தின மாதிரின்னா நம்ம அனுபவிக்கிறோமே, நம்ம செய்வினை சுடறதே நம்மளை போட்டு புசுக்கிறதே நம்மளை. நம்ம செய்வினை நம்ம பண்ண தப்பு தானே நம்மளை சுடுறது. கஷ்டப்படுறோம் லைஃப்பில் அப்படின்னா நமக்கு நம்ம பண்ணாதது நமக்கு திரும்பி வராமல் வேறு ஏதோ வராது, நம்ம பண்ணது தான் வரும். யாராக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது நம்ம பண்ண வினையை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போது நல்லா தின்னு உடம்பு பெருத்து பெடுத்து வந்தது வராதது கண்டது காணாதது எல்லாத்தையும் தின்னு கேக் என்ன ஐஸ்கிரீம் என்ன அது என்ன இதெல்லாம் முழுங்கி உடம்பு பெருத்து போயிடுத்து. இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றும் சாப்பிடாம என்னத்தையோ பாவக்காய் ஜூஸை சாப்பிட்டுண்டு, ஏதோ என்னத்தையோ அல்ப ஆகாரங்களை சாப்பிட்டுண்டு, ஏத்தையோ அது இல்லாமல் இது இல்லாமல் இது நீ அப்போ பண்ணது இப்போ பாவத்தை அனுபவிக்கிறேன். நீ நம்ம பண்ணதான் நமக்கு வந்தது. நான் நல்லா தான் இருந்தேன், நான் குண்டாட்டேன்னு யாரோ சொல்ல முடியுமா? உடம்ப ஒரு இடத்துல அசைக்காமல் இருந்த இடத்துலையே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படி நல்லா ஸ்வஸ்தமாக உட்காந்துண்டு
கையில் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் மண்ண உடம்பு வேறு என்ன ஆகும், அப்படி தான் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ அதுக்காக கஷ்டப்படணும். இப்படி தான் எல்லாமே நடக்கிறது உலகத்தில். நமக்கு பாவத்தினால குண்டாயிட்டோம், நம்ம இப்போ இழைச்சுட்டு இருக்கோம். பல பிறவிகள் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானேங்கிறார். சாதனை செய்து களைத்தேன் எம்பெருமானேங்கிறார் ஒருத்தர். எதுக்குன்னா உபவாச கிருஷம், நீ பண்ண பாவத்தை போக்கிக்கிறதுக்கு தானே இத்தனை. நீ பாவம் பண்ணலைன்னா அது வராதே உங்ககிட்ட, பண்ணதுனால தானே வந்திருக்கு. அதனால் தான் ஆத்ம கிருத்தம் விபாக்கம்னு பிரம்மா. நான் பண்ணதை தானே நான் அனுபவிக்கிறேன், நான் யாரை போய் குத்தம் சொல்ல முடியும். சுனிதி சொன்னா துருவனுக்கு, நம்ம பண்ணாதது நமக்கு வராமல் என்ன வரும், மிச்சது வரா. நீ நான் பண்ணவே இல்லையேன்னு சொல்ல முடியும். இந்த ஜென்மாவளவனா நீ பண்ணாமல் இருந்திருக்கலாம். எல்லா ஜென்மாவும் உனக்கு தெரியுமா? நீ என்ன ஜடபிரதனா புறக்கரிச்சியே ஜாத ஸ்மிருதியோட போன ஜென்மத்தில் இது அதுக்கு முந்தின ஜென்மத்தில்னு சொல்கிறதுக்கு? இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாவங்களே நமக்கு கரெக்டாக கணக்கில் தெரியாது. முந்தானத்துக்கு என்ன சாப்பிட்டோன்னா தெரியாது நமக்கு. முந்தான நாள் என்ன சாப்பிட்டோன்னா அதுவே ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. நான் 10 வயசு இருக்கிறச்சே பண்ண புண்ணியமோ, 20 வயசு இருக்கிறச்சே பண்ண பாவமோ, 30 வயசு இருக்கிறச்சே பண்ணதான் ஞாபகம் இருக்குமா எனக்கு? பகவான் நல்லா நோட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதனால இப்போவாவது அந்த ஆசைகளை விட்டுட்டோம். பகவான் ஒருவனே எனக்கு வேணுங்கிற ஆசையை நம்ம மனசில் வச்சுட்டோமானால் சாந்தஸ்ய சாந்தமாய் போவன், சமச்சேதசா எல்லாம் ஒரே விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவம், மனப்பக்குவம். சமச்சேதஸ், எது நடந்தாலும் அது நின்னருளே என்னும் அறிவொன்று வந்துவிட்டால் இங்கு எனக்கு ஒரு குறை உண்டோ. எது நடந்தாலும் சரி, நீ பண்ண, நீ தானே பண்ண, நீ பண்ண, நீ என்ன கொடுத்தியோ அதில் சந்தோஷம். நீ கொடுத்துருக்க, என் சுவாமியான நீ கொடுத்துருக்க, நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சமச்சித்தம். மயா சந்துஷ்ட மனசா, என்கிட்டயே சந்தோஷம் அடையக்கூடிய மனசு. வேற எதுலேயும் சந்தோஷம் இல்லை. நீ பாகவதம் கேட்காத, உனக்கு வேணா ஒரு 10,000 ரூபா தரேன், $10,000 I will give you if you don't listen to Bhagavatam. Now you keep your 10,000, I will listen to Bhagavatam. ஏன்னா இவன் தான் எனக்கு சந்தோஷம், இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது. அதுதான் கோபிகைகளை சொல்கிறான். பிரமாணம் தத்திர கோபிகா அப்படின்னு கோபிகைகளை பிரமாணமாக சொல்கிறான் பகவானே சாட்சாத்து. கோபிகைகள் அங்கே பிரமாணமாக எதுக்கு சொல்கிறான்னா, இவன் எப்போ பிருந்தாவனத்தை விட்டுட்டு வந்துட்டானோ அதுக்கப்புறம் அவளுக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லை, எதுலேயுமே சுகம் இல்லை, எதுலேயுமே சௌகரியம் இல்லை. யாரோ வந்து புடவை வாங்கி கொடுத்தா, என்ன புடவை வச்சுட்டு என்ன கண்ணன் இல்லையே, இதை கட்டிண்டு காமிக்கிறதுக்கு கண்ணன் இல்லையே. ஒரு நல்ல சாப்பாடு பண்ணி போட்டா, ஆமாம் இதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், கண்ணன் இருந்தால் கண்ணனுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டுனா சாப்பிடுவேன், இது இருந்து என்ன பிரயோஜனம். எங்கேயாவது வெளியில் போய் இப்போ ஊர் சுற்றலாமா, வெளியில் போகலாமா, நான் வெளியில் போய் என்ன பிரயோஜனம், கண்ணன் இருந்தால் கண்ணனோட போயிருக்கலாம், கண்ணனோ மதுரைக்கு போயிட்டான், இதில் என்னத்தை கண்டோம் நம்ம. என்ன சுகமாக இருந்தாலும் சரி, என்ன சௌக்கியமாக இருந்தாலும் சரி, விஷமாக போயிடுத்து அவளுக்கு. எதுவுமே சுகமாக, என் கண்ணன் இல்லையே, என் கண்ணன் இல்லையே, என் கிருஷ்ணன் என்னோட இல்லையே, என் கிருஷ்ணன் இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் ஒரு சுகமானு ஆயிடுது. கிருஷ்ணன் தான் சுகம். அப்போ 4 பேருமா சேர்ந்துண்டா, அவள் சேர்ந்து கண்ணன் அப்படி பண்ணான் இல்லையான்னா, ஆமாம் அன்றைக்கி எப்படி பண்ணான் இல்லை கண்ணன் அப்படின்னு முகமெல்லாம் மலர்ந்து போய் ஆனந்த ஹிருதயமெல்லாம் ஆனந்தமாய் பேசிக்கிறா, அந்த கண்ணன் கதையை பேசிக்கிறா. லௌகிகமான விஷயங்களில் கண்ணன் தான் இல்லை, இது இருந்து என்ன பிரயோஜனம் வேண்டாமுங்கிறா. ஆனால் கண்ணன் கதையானா ஒரு உற்சாகம், ஒரு குத்தூகலம், இதுதானே பிரேமங்கிறது. கண்ணன் இருந்தா கண்ணன்ல சுகம், கண்ணன் இல்லையா சரி கேசரி சாப்பிடுவோம் போ அப்படின்னா. அப்போ கண்ணனும் கேசரியும் ஒன்றா எடுத்தே உனக்கு, கண்ணன் கொடுத்த சுகத்தை உனக்கு கேசரியே கொடுத்துடுத்தே. அப்போ கண்ணன் எதுக்கு கேசரி பொறுமை உனக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், வண்டு இருக்கே, தேனி இருக்கே, அது தேனை தவிர்த்து வேற ஒரு சாமான சாப்பிடாது, ஒரு பதார்த்தத்தை சாப்பிடாது. எங்கே எவ்வளோ தூரம் இருந்தாலும் புஷ்பத்தை தேடி அலைஞ்சு போய் அந்த பூவில் உட்காந்துண்டு அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனைத்தான் பருகுமே தவிர தப்பி தவறி கூட வேற எதுலேயும் அது உட்காராது. ஆனால் இந்த இருக்கே, வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கே, அந்த என்ன பண்ணுன்னா அது தேன்லேயும் உட்காரும், மலத்துலேயும் உட்காரும். மலமூத்திரம் இருந்தால் அதுலேயும் உட்காந்துக்கும், பலம் இருந்தால் அதுலேயும் உட்காந்துக்கும். அப்படி நம்மளுடைய மனசு அந்த பிருங்கம் மாதிரி இருக்கணுமே தவிர, தேனி மாதிரி இருக்கணுமே தவிர மாதிரியா இருக்கும்.
எது கிடச்சிதோ அதை கிடச்சி ஏதோ ஒன்று கிடச்சிது சந்தோஷத்துக்குன்னா. ஷூர்பனக அப்படித்தான் இருந்தா. நம்ம நாளைக்கு இப்போ சாயங்காலத்தில் ருக்மிணியினுடைய சரித்திரத்தை பார்க்க போகிறோம். ருக்மிணி சரித்திரம் பார்க்க போகிறோம். அவருடைய கல்யாண மகோத்சவத்தை பார்க்க போகிறோம். பகவான் ஓடி போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவள் சொல்கிறா, ஒன்னையேத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை விட்டால் நான் உயிரை வேணா விட்டுடுவேனே தவிர உன்னை தவிர்த்து இன்னும் ஒரு ஆண்மகனே கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணுறா ருக்மிணி தேவி. கோப்ய காமாத்து அப்படின்னு தானே சொல்லித்து. பகவான் மேலே காமம் கொண்ட கோபிகைகள் அவனை அடைந்தார்கள் அப்படின்னு. சூர்பனகை கூட தானே பகவான்கிட்ட காமம் கொண்டாள் இல்லையா? ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள் அப்படின்னு மையலோட தானே வந்தா. ராமரை நன்னா இருக்காரே, அழகாக இருக்காரே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தா. அப்போது உன்னை அன்போடு காதலோடு யார் அணுகுகிறார்களோ அவர்களை நீ ஏற்பது உண்மையானால் நீ சூர்பனகை ஏன் ஏற்றுக்கலை? வர கேள்விதானே இது. ஏன் ஏற்றுக்கலைன்னா அதுக்கு தான் ராமர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். ராமர் சொல்கிறார், அங்கே லக்ஷ்மணன் இருக்கான் பாரு, அவன் இன்னும் நன்னா இருக்கான், நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்படியே ஆமாம் அவன் தேவையில்ல, நன்னா தான் இருக்கான், நீயாவது கொஞ்சம் கருப்பு, அவன் நன்னா செக்கச்சவேன்னு இருக்கான், அவனே பண்ணிக்கிறேன் போ அப்படி சொல்லிட்டு வந்துடுத்துது. அப்போ இது எப்படி பிரேமையாகும்? இது ராமன் தான் வேணும், ராமனை தவிர்த்து வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லியிருந்தானால் வேறு வழி இல்லாமல் ராமர் சூர்பனகையே ஏற்றுட்டு இருந்திருக்காங்க. வழி இருந்திருக்காது அவருக்கு. இல்லை முடியாது, உன்னை தவிர்த்து நான் யாரையும் ஏற்றுக்க மாட்டேன், நீ இல்லைன்னா நான் உயிரையே விட்டுடுவேன் அப்படின்னு சூர்பனகை சொல்லியிருந்தால் ராமருக்கும் வேறு வழி இல்லாமல் பரவாயில்ல நீ இருந்துக்கோ சீத்தை பரவாயில்லையான்னு கேட்க வேண்டி வந்திருக்கோம். ஆனால் சூர்பனகை நல்லவேளை ராமர் சீத்தை தப்பிச்சா, ராமர் தப்பிச்சா, 2 பேரும் இந்த பழச்சா. சூர்பனகை அப்படிலாம் பண்ணாமல் என்ன பண்ணான்னா, நீ ரொம்ப எங்கேஜ்டா, நீ அதர்வைஸ் எங்கேஜ்டா, கல்யாணம் எடுத்தவனுக்கு அந்த பிள்ளையாண்டா நன்னா தான் இருக்கான், மூக்கு முழுமையாக நன்னா இருக்கான், செக்கச்சவேன்னு இருக்கான், சரிப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுத்துது. எப்படி பிரேமையாகும்? ஏகாகிர மனசு இல்லையே அங்கே. ஒன் பாயிண்டட்னஸ் வாஸ் நாட் தேர் இல்லையா? ஐ வில் வாட் எவர் மேக்ஸ் மீ ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி வித் தட். It doesn't have to be God alone. If something else makes me happy, bring it on. Abdina, how can that be called bhakti? God alone should make me happy. And if I do not have Him, I am terribly unhappy. These are the only 2 options. There's no grey, black, white. If I am with you, I am happy. If I have you in my mind, I am happy. If I forget you, tad vismarane parama vyakulata iti. அப்படிங்கிறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். பிரேமன்னா என்ன தெரியுமா? அவனை மறந்துட்டா துடிக்கணும். அவனை நினைக்காம இருந்துட்டோமானால் துடிக்கணும் அப்படிங்கிறார். துடிச்சு போகணுங்கிறார். தணல்ல போட்ட புழு மாதிரி துடிக்கணுமாம். ஐயோ பகவானை மறந்துட்டேனே, பகவானுக்காக இல்லையே, பகவானுக்காக இன்னைக்கு பண்ணலையேன்னு துடிக்கணுமா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ராத்திரியும் அழுவாராம், கதறிண்டு அழுவாராம். ஒரு நாள் முழுக்க ஒடிபெடுத்தே, இன்னும் அம்மா உன்னோட தர்ஷனம் ஆலியே, எனக்கு நீ இன்னும் பிரத்யட்சம் ஆகலையே, உன்னை பார்க்கணும் தானே கார்த்தால ஆசையாக எழுந்துட்டேன், இன்னைக்காவது நீ எனக்கு தர்ஷனம் கொடுப்பேன்னு நினச்சேன், இன்னைக்கும் ஓடிபெடுத்தே, இன்னைக்கும் நீ வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அழுவாராம். நம்ம நன்னா சொஸ்தமா ஏசி கீசிலாம் சரியாக இருக்கா, தலானி நன்னா இருக்கா, புது போர்வை நல்லா இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது, ஷீட்ஸ் எல்லாம் ஜம்முன்னு இருக்குது, யாரும் சத்தமெல்லாம் போடாதுங்க, நான் தூங்கணும் அப்படின்னு தூங்குறோம். நம்ம அப்படின்னு தூங்குறோம். பப்பா ராமதாஸ்ன்னு இருக்கார், ஆனந்தாசிரமத்தில் இருந்தார். இந்த பப்பா ராமதாஸுங்கிறவர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் தூங்குவாராம். சாதனை பண்ணும்பொழுது 20-22 மணி நேரம் நாமஜபம் பண்ணுவாராம். 2 மணி நேரம் தூங்குவாராம், 22 மணி நேரம் நாமஜபம் பண்ணுவாராம். அவரே எழுதியிருக்கார். அப்போது கோவிலில் ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு ராமஜபம் பண்ணிட்டு இருக்கார். ராத்திரி ஆகிடுத்து, டயர்டு, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, தூக்கம் வருது அவருக்கு. தூக்கம் வருதா? தூக்கமாக வருது நமக்கு. ராமநாம ஜபத்தை பண்ணும்பொழுது தூக்கம் வருதான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கல் இருந்ததான். அந்த கல் எடுத்துட்டு தன் தொடையே ஓங்கி ஒரு அடி போட்டுண்டாராம், முழிச்சுண்டாராம். ராமநாமன் சொன்னாராம். திரும்பி தூக்கம் வரும் போல் இருந்ததுன்னா ஒரு அடி போட்டுண்டாராம். இப்படி தன்னை அடித்து ராமநாமம் சொன்னவர் அவர். நம்ம ராமநாமம் சொல்ல உட்காந்துக்கிறச்சேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஐயோ கால்லாம் வலிக்கிறது, போரும் போ அப்படின்னு எழுந்துட்டு போகிறோம். தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பரிசிரமம் பண்ணி சாதனை பண்ணவாள்லாம் உண்டு. பகவானுக்காக ஏங்கி தவிச்சவாள்லாம் உண்டு. நமக்கு ஒன்று இத்தனை சௌகரியத்தை பண்ணி கொடுத்துருக்கான் பகவான். இதுலேயும் நம்ம பகவானை நாடாமல் அவனிடத்தையே ஆனந்தத்தை தேடாமல் வேறு அனாவசியமான லௌகிகமான அற்ப விஷயங்களில் போய் நம்ம ஆனந்தத்தை தேடுறதுங்கிறது நம்மளை என்னன்னு சொல்கிறது? இங்கே நிறுத்திக்கிறோம். போயிட்டு நம்ம
பிரேக்கை முடிச்சுட்டு திரும்பி வரோம். இதுக்கு தான் முதல்ல நான் ஆரம்பிக்கிறச்சே சொன்னேன், இந்த பாகவதம் பொழுது பிரேக்ஸ்லாம் கூட கண்ட விஷயத்தில் மனசை செலுத்தாமல் பகவான்கிட்டயே வச்சுக்கோங்கோ. இல்லைன்னா என்ன ஆகிடும், மனசு போயிடும். நமக்கு இவ்வளோ கேட்டும் மனசு அப்படி இப்படி ஓடி அலைஞ்சு பலபாஞ்சு தாந்தகான்னு சொன்னார் இல்லையா பகவான். நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், மனசை கொண்டு வந்து அடக்கி வச்சுக்கணும், பகவானை நினைக்கணும். அதுக்கு ஹேத்து பகவன் நாமா. வெறுமை இருக்கிறச்சு பகவான் எப்படி நினைக்கிறது, நாமத்தை சொல்லு, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. உனக்கு என்ன பேர் பிடிக்குமா, ராமா ராமா ராமா. என்ன பேர் உனக்கு இஷ்டமோ இந்த இஷ்ட தேவதையினுடைய நாமத்தை திரும்ப 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 பிரேமபூர்வகமாக அன்போடு கூட அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோமானா மனசு எங்கே போகும், அவனை விட்டுட்டு. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.